தலைப்போட உங்க அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உள்நாட்டு அறிவு மற்றும் இயற்கை வளங்கள். உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல்ல இண்டிஜினியஸ் நாலேஜ் அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இண்டிஜினியஸ் நாலேஜ் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இண்டிஜினியஸ் நாலேஜ் யாருக்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். ஸோ இண்டிஜினியஸ் நாலேஜ் அப்படிங்கிறத யாருக்கிட்ட நம்ம பார்க்க முடியும்னா, இண்டிஜினியஸ் பீப்புள், இண்டிஜினியஸ் கம்யூனிட்டின்னு சொல்ற அந்த ஆதிவாசி, ட்ரைபல், பிரிமிட்டிவ் பீப்புள் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டியில நம்ம பார்க்கலாம். ஸோ எதனால நம்ம அது இண்டிஜினியஸ் நாலேஜ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அதுக்கு அவங்களுடைய இண்டிஜினியஸ் பீப்புள்னு சொல்லக்கூடிய, பிரிமிட்டிவ் பீப்புள்னு சொல்லக்கூடிய, ஆதிவாசிகள்னு சொல்லக்கூடிய அந்த டெபினிஷன்ல இருந்தே நாம அதனுடைய க்ளூவை எடுத்துக்கலாம். எப்படி அப்படின்னா, ஸோ ஆதி குடிகள் அல்லது பழங்குடிகள் அல்லது பூர்வீக குடிகள் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு இடத்துல காலகாலமா அவங்க வாழ்ந்து வந்துகிட்டே இருக்கிறவங்க. ஒரு இடத்துல காலகாலமா பல்வேறு தலைமுறைகளா எவ்வளவோ காலங்களா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்களை தான் நம்ம பூர்வ குடிகள்னு சொல்றோம், பழங்குடிகள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பூர்வீகமா ஒரு இடத்தை சார்ந்து அவங்க வாழ்ந்துட்டு வரும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நாலேஜ், அந்த அவங்க வாழக்கூடிய சூழ்நிலையை பத்தின ஒரு செறிவு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு அம்சம். ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல காலந்தொட்டு காலகாலமா அவங்க வாழ்ந்துட்டு வரணும் அப்படின்னா, தாங்க இருக்கக்கூடிய இடத்தை பத்தி அவங்க தெளிவான ஒரு புரிதலா வச்சிருக்கணும். ஸோ அந்த தெளிவான புரிதல் அப்படிங்கிறது தான் இங்க நாம உள்நாட்டு அறிவு, இண்டிஜினியஸ் நாலேஜ் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல நாம இங்க அப்ரோச் பண்ண போறோம். ஸோ அந்த கண்ணோட்டத்துல அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி இந்த அலகு 11 உள்நாட்டு அறிவு மற்றும் இயற்கை வளங்கள்னு தலைப்பிடப்பட்டிருக்கிற, தட் இஸ் இண்டிஜினியஸ் நாலேஜ் அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ் அப்படின்னு தலைப்பிடப்பட்டிருக்கிற இந்த அலகு 11 கற்றல் நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துருவோம். இது நீங்க ஸ்டடி மெட்டீரியல் பார்க்கும்போது மொத்தம் 3 ஆப்ஜெக்டிவ்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அதுக்கு உள்ளே நிறைய விஷயங்களை பத்தின ஒரு ஒரு ஆப்ஜெக்டிவ்ஸ் ஃபார்முலேட் ஆயிருக்குது அப்படிங்கிறதுக்காக, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அந்த ஆப்ஜெக்டிவ்ஸ்ல இருந்து, அந்த லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ்ல இருந்து, கற்றல் நோக்கங்கள்ல இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன அளவுல உடைச்சு உங்களுக்கு இந்த ஸ்லைட்ல இப்ப கொடுத்துருக்கிறேன். சோ முதல் கற்றல் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த அழகு நீங்களும் நானும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு உள்நாட்டு அறிவு என்றால் என்ன என்பதை தெளிவாக விளக்கும்படியா இருக்கும். இரண்டாவது, உள்நாட்டு அறிவு என்பது எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது, இந்த உள்நாட்டு அறிவு என்பது மேற்கத்திய அல்லது நவீன அறிவு அமைப்பிலிருந்து எவ்வாறு வேறுபட்டது என்பதையும் புரிந்து கொள்ள, இந்த உள்நாட்டு அறிவு என்பது இயற்கை வளங்களுடன் எவ்வாறு தொடர்பு கொண்டுள்ளது என்பதையும் புரிந்து கொள்ள, மற்றும் இயற்கை வளங்களை உகந்த முறையில் பயன்படுத்துவது ஏன் முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளவும், இந்த இயற்கை வளங்களின் அடிப்படை கூறுகள் என்ன, அதனுடனான உள்நாட்டு அறிவு, மக்கள் தொடர்புகள் என்ன என்பதை அறிய, மற்றும் உள்ளூர் மக்கள் வாழ்வாதாரத்திற்கு அவை எவ்வாறு, அதாவது இந்த உள்ளூர் அறிவு என்பது எவ்வளவு அவசியம் என்பதையும் புரிந்து கொள்வது இந்த அழகுடைய கற்றல் நோக்கங்களா இருக்கு. நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, இந்த கற்றல் நோக்கங்கள் அப்படியே ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையதா அப்படியே டவுன்வார்டா வந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட், இண்டிஜினியஸ் நாலேஜ்னா என்ன, ஹவு த இண்டிஜினியஸ் நாலேஜ் இஸ் கன்ஸ்ட்ரக்டட், ஹவு த இண்டிஜினியஸ் நாலேஜ் டிஃபர்ஸ் ஃப்ரம் வெஸ்டர்ன் ஆர் மாடர்ன் நாலேஜ் சிஸ்டம், தென் how such indigenous knowledge is related with the natural resources, and how the natural resources can be effectively utilized through such indigenous knowledge and its relationship with the people and other aspects of our life. And finally, how this indigenous knowledge is very important or imperative to the livelihood of the local community. So இதுதான் இந்த அழகுடைய கற்றல் நோக்கங்கள். ஸோ இந்த கற்றல் நோக்கங்கள்ல இருந்து நாம ஒன் பை ஒன்னா நாம தெளிவா இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு நாம முயற்சி பண்ணலாம். முதல்ல, உள்நாட்டு அறிவு என்றால் என்ன என்பதுங்கிற ஒரு கேள்வி. ஸோ உள்நாட்டு அறிவு என்றால் என்ன என்பதுங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிமுகத்தை போகும். ஸோ இந்த உள்நாட்டு அறிவு அப்படிங்கிறது எதுக்காக நாம பண்ணணும், எதுக்காக நாம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும், நம்முடைய சுற்றுப்புறத்தை சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கு. ஸோ நம்ம சுற்றுப்புறத்தை நாம எவ்வளவுக்கு அளவு நம்ம டேமேஜ் பண்றோமோ அவ்வளவுக்கு அளவு நம்மளுடைய வாழ்க்கையும் ஒரு த்ரெட்டனுக்குள்ள போய்கிட்டே தான் இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையும் ஒரு ஆபத்து நிலையில இல்ல ஒரு விளிம்பு நிலையில இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ நம்ம சுற்றி இருக்கிற சுற்றுப்புறத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே தான் நம்மளால ஒரு அமைதியான வாழ்க்கைய, இயற்கையோடு இயைந்த வாழ்க்கைய நம்மளால வாழ முடியும். அதான் சொல்றது, மனித சமூகம் தலைத்து இது வரைக்கும் வந்துட்டு இருக்குது, இனிமேலும் இருக்கும் அப்படின்னு நாம சொல்லணும் அப்படின்னா,
we must establish a symbiotic relationship with our living environment. நாம் நம்முடைய இயற்கையை எந்த விதத்திலும் தொந்தரவு பண்ணாமல் அந்த இயற்கையை அது இருக்கின்றவாறையே நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை தொடர்ந்து இயங்கும். அதுதான் மனித சமூகம். அந்த மனித சமூகத்தினுடைய பல்வேறு படிநிலைகள், வளர்ச்சி நிலைகள் நமக்கு மறுபடி உணர்த்துது. சோ இந்த இயற்கை நம்முடைய சுற்றுப்புறம் அப்படிங்கிறது பல்வேறு வளங்களை உள்ளடக்கியது. சோ அந்த வளங்களை நாம பயன்படுத்துவது மூலமாகவும் எவ்வளவு தூரத்துக்கு நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம பயன்படுத்துறோமோ, அதை தொந்தரவு பண்ணாம பயன்படுத்துறோமோ, அவ்வளவு தூரத்துக்கு அந்த இயற்கையானது தன்னிடம் இருக்கக்கூடிய வளங்களை நம்முடைய வாழ்வாதாரமாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அப்படிங்கிறப்போ இந்த நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய வளங்கள் மற்றும் உள்ளூர் மக்களிடையே அவற்றின் பயன்பாடு மனிதர்களுக்கும் இயற்கை பல்லுயிர்களுக்கும், அதான் பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவோம். மனிதர்களுக்கும் இயற்கை பல்லுயிர்களுக்கும் இடையிலான இந்த உறவு பற்றி இந்த அழகானது கவனம் செலுத்துது. அப்படிங்கிறப்போ நாம அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன, இந்த அழகுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இயற்கை சார்ந்தது. சமூக வாழ்க்கை அப்படிங்கிறது இயற்கையோடு பின்னி பிணைந்தது, இணைந்தது, இயைந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நமக்கு தேவையான அனைத்தையும் இயற்கை கொடுக்கிறது. சோ நமக்கு தேவையான அனைத்தையும் இயற்கை கொடுக்குது அப்படின்னா, அந்த இயற்கையிலிருந்து அதை நாம புரிஞ்சுக்கிட்டு எப்படி நாம எடுத்து பயன்படுத்தணும், என்ன அளவில் எடுத்து பயன்படுத்தணும், நாம மட்டும் பயன்படுத்திக்கிட்டா போதுமா, நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியினருக்கு அவற்றை விட்டு செல்லணுமா, அவற்றை விட்டு செல்லல அப்படின்னா மனித சமூகத்தினுடைய எதிர்கால நிலை என்ன, மனித சமூகத்தினுடைய எதிர்கால நிலை என்ன அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. அது எதை நோக்கிய ஒரு கேள்வி எழுப்புது அப்படின்னா, நம்முடைய சந்ததியின் எதிர்கால நிலை என்ன, எதிர்கால வாழ்க்கை என்னவாகும், அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இதே மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்குமா, இல்ல நாம இயற்கையை அதிகப்படியாக சுரன்றதன் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்தில் ஆபத்துக்குள்ளாகுமா அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். இதுதான் நம்ம சொல்றது அந்த சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது. சோ சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது என்ன, இருக்கின்ற வளங்களை இருக்கின்ற முறையிலேயே சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு அவற்றை எதிர்கால சந்ததியினருக்கும் விட்டு செல்லுதல். சோ இதுல இப்படி இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நாம வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அங்க இயற்கையாவே ஒரு விஷயம் நமக்கு ஒரு கான்செப்ட் ஒரு சிஸ்டம் நமக்கு உள்ள வருது. நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். சோ என்ஆர்எம்னு சொல்லக்கூடிய இயற்கை வளங்களின் பாதுகாப்பு அல்லது மேலாண்மை. இயற்கை வளங்களை எப்படி நாம அதை நிர்வகிக்கிறது, எப்படி நாம அதை பயன்படுத்துறது அப்படிங்கறத பத்தின ஒரு தெளிவான வரையறையை கொடுக்கறதா இந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். சோ நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு என்னத்தை சொல்ல வருது, இல்ல எதை நமக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுது நம்ம பார்த்தோம்னா, சோ தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ் such as land, water, soil, plants and animals with a specific focus on how management affects the overall quality of life. So the management of natural resources அப்படிங்கிறது நாம் வாழக்கூடிய இந்த நிலம், நாம் பயன்படுத்தக்கூடிய அருந்தக்கூடிய அந்த நீர், நமக்கு தேவையான உணவை அளிக்கக்கூடிய அந்த மண், நமக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய அந்த செடி கொடிகள், தாவரங்கள், மரங்கள் மற்றும் நாம் சார்ந்து இருக்கக்கூடிய விலங்குகள், இது அனைத்தையுமே நம்முடைய வாழ்க்கை தரத்தை மிகச் சிறந்தவாறு கட்டமைப்பதற்கு ஏற்றவாறு பயன்படுத்துதல். சோ இதுதான் வாழ்க்கை தரத்தை நம்ம சிறந்த முறையில் கட்டமைப்பதற்கு ஏற்றவாறு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நீர், நிலம், மண், செடி, விலங்குகள் அனைத்தையும் மற்றும் பல அனைத்தையும் மிகச் சிறந்த முறையில் பயன்படுத்துதல். So indigenous people happen to be the carriers of ancestral knowledge and wisdom regarding biodiversity. So இந்த இடத்துல இருந்து நாம இண்டிஜினியஸ் நாலேஜ், அந்த உள்நாட்டு அறிவு அல்லது பழங்குடி அறிவு இல்லைன்னா அந்த பூர்வீக நாலேஜ் டெபாசிட்டரி அப்படிங்கிறது எப்படி டெவலப் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, நாம வாழக்கூடிய, நாம சார்ந்து இருக்கக்கூடிய, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த அனைத்து வளங்களையும், இந்த அனைத்து இயற்கை வளங்களையும் நம்முடைய முன்னோர்களிடம் இருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்வது. அதுதான் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பல்லுயிர் நம்ம சொல்லக்கூடிய அந்த பல்லுயிர் ஆதாரத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றவாறு மிகச்சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்வதை நாம் முன்னோர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வது. ஸோ இதுதான் வாட் வி கால் நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், நேச்சுரல் ரிசோர்ஸ்ங்கிற நேச்சருங்கிறது ஒண்ணு, அந்த நேச்சர்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசோர்சஸ்ங்கிறது ஒண்ணு, அதை எப்படி நாம மேனேஜ் பண்றோம் அப்படிங்கிறது. சோ மொத்தம் இங்க 3 விஷயங்கள் இங்க இன்டகிரேட்டடா இருக்குது. அதுதான் வாட் வி கால் இட் இஸ் நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்.
இந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல இருந்து நாம எப்படி அந்த இண்டிஜினியஸ் நாலேஜ ஐகேன்னு நம்ம சொல்லலாம். சிம்பிளா சொல்லப்போனா இண்டிஜினியஸ் நாலேஜ் அந்த உள்நாட்டு அறிவுங்கிறத நம்ம சுருக்கமா ஒரு அக்ரோனிம் கொடுத்தோம் அப்படின்னா ஐகே. இந்த உள்ளூர் அறிவு அப்படிங்கிறது எதை உள்ளடக்கியது? எதற்காக இதெல்லாம் நாம் இந்த உள்ளூர் அறிவு உள்ளடக்கி இருக்கணும்? ரொம்ப சிம்பிள். ஆன்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா நாம் வாழ்வதற்கு. நாம் வாழ்வதற்கு இந்த உள்ளூர் அறிவு, அதான் இந்த இண்டிஜினியஸ் நாலேஜ்னு சொல்லக்கூடிய இந்த உள்ளூர் அறிவு ஒரு அடிப்படையான விஷயம். இந்த அடிப்படையான விஷயத்திலிருந்து நாம எதை தெரிஞ்சுக்கலாம்? உணவு, உணவு பாதுகாப்பு, மனிதன் மற்றும் விலங்குகளின் ஆரோக்கியம், கல்வி, இயற்கை வள வேளாண்மை, அதான் நம்ம நேச்சுரல் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட் மற்றும் பிற முக்கிய நடவடிக்கைகள் தொடர்பான முடிவுகளுக்கு சமூகங்களால் உள்ளூர் அளவில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த உள்ளூர் அறிவு என்பது உணவு, எப்படி உணவு உற்பத்தி பண்றது, உணவு அந்த உணவை எப்படி சமைக்கிறது, அதை எப்படி கெட்டு போகாம பாதுகாக்கிறது, அந்த உணவுல பூச்சி கீச்சி எதுவும் வராம இருக்கணும் அப்படின்னா அந்த உணவு தானியங்கள்ல எதை போட்டு வச்சா பூச்சி வராது. இன்னும் நீங்க கிராமங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த சமையலறையில போய் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பருப்பு இல்லைன்னா ஏதாவது இதுல பாத்தீங்கன்னா கிராம்பு போட்டு வச்சிருப்பாங்க, இல்லைன்னா பெருங்காயம் போட்டு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பூச்சிகளை வரவிடாம தடுக்கிறது. சோ இந்த அறிவெல்லாம் எப்படி அவங்களுக்கு சேருது? அந்த பொருள் என்ன பொருளை நாம சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோமோ, எந்த பொருள் நமக்கு தொடர்ந்து இருக்கணும்னு நாம நினைக்கிறோமோ, அந்த பொருளை எப்படி பாதுகாக்கிறதுங்கிற அறிவை அவங்களுடைய பட்டறிவு அனுபவத்தின் மூலமாக அவங்க தெரிந்து கொள்றது. அதே மாதிரி அந்த உணவு பாதுகாப்பு மற்றும் மனித ஆரோக்கியம் கிராமங்கள்ல நீங்க போய் பாருங்க. நீங்க உடல்நலம் சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் தலைவலிக்குதா, ஓகே, உடனே அதுக்கு ஒரு விதமான ஒரு ஹோம் ரெமெடி இருக்கும். காய்ச்சல் இருக்குதா, உடனே அதுக்கு ஒரு ஹோம் ரெமெடி இருக்கும். அதை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல அரெஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னா அவங்க கிளினிக் இல்லைன்னா ஒரு பிசிசியனை பார்க்க போக மாட்டாங்க. ஆகல அப்படின்னா தான் போவாங்க. சோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய. அதே நேரத்துல தலையில நீர் கோர்த்து இருக்குது அப்படியா, உடனே ஆவி பிடிக்கணும். ஆவி பிடிக்கணும் அப்படின்னா அதுல என்ன மாதிரியான இலை தலைகளை போட்டு ஆவி பிடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பாருங்க, எவ்வளவு விஷயங்களை அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. முதல்ல அந்த ஹோம் ரெமிடிஸ் சொல்லக்கூடிய அந்த அந்த வீட்டு மருத்துவ முறைகளை பயன்படுத்தி பார்த்துட்டு தான் அடுத்தது இவங்க அலோபதிக்கு போவாங்க. அதே மாதிரி விலங்குகளின் ஆரோக்கியம். நம்ம வீட்டுல எவ்வளவு விலங்குகளை வளர்க்குறோம். ஆடு வளர்க்குறோம், கோழி வளர்க்குறோம், மாடு வளர்க்குறோம், வான்கோழி வளர்க்குறோம். சில நேரங்களில் பாத்தீங்கன்னா முயல் வளர்க்குறாங்க, நாய் வளர்க்குறாங்க. இது எல்லாத்தையுமே எப்படி நாம மேனேஜ் பண்றது? டொமஸ்டிபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் அப்படிங்கிறது வீட்டுல அந்த விலங்குகளை நம்ம வளர்த்தா மட்டும் போதாது. அந்த விலங்குகள்ல இருந்து நமக்கு தேவையான பொருட்களை பாதுகாப்பு மற்றும் மற்ற அடிப்படை விஷயங்களை மட்டும் நாம எடுத்துக்கிட்டா மட்டும் போதாது. அதே விஷயங்கள் நமக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அதை எப்படி பாதுகாக்கணும், அதனுடைய ஆரோக்கியத்தை எப்படி பாதுகாக்கணும். அதே மாதிரி கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம். கல்வி அப்படிங்கிறத நாம இன்ஃபார்மல் எஜுகேஷன், ஃபார்மல் எஜுகேஷன் அண்ட் நான் ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ முறைசாரா கல்வி, முறை சார்ந்த கல்வி மற்றும் தொலைநிலை கல்வி அப்படின்னு நாம சொல்லலாம். சோ இந்த மாதிரி கல்விகளை எப்படி, இந்த கல்வி பல்வேறு வகையா இருந்தாலும் கல்வி அப்படிங்கிறது எதை நமக்கு சொல்லுது? கற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான். சோ அந்த கற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதை நமக்கு இன்சிஸ்ட் பண்ணுது? டு பிரிங் த நாலேஜ் ஃப்ரம் இன்சைட் டு அவுட் சைட். நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு ஆர்கனைஸ்டு எஃபர்ட், அதுதான் இங்க நம்ம கல்வின்னு சொல்லலாம். அதே மாதிரி இயற்கை வள வேளாண்மை மற்றும் பிற முக்கிய நடவடிக்கைகள் தொடர்பான அனைத்து முடிவுகளுக்கும் சமூகங்களால் உள்ளூர் அளவில் பயன்படுத்தப்படுவதை நாம இங்க இண்டிஜினியஸ் நாலேஜ், உள்ளூர் அறிவுன்னு சொல்லலாம். சோ இதே நேரத்துல நாம இப்ப இண்டிஜினியஸ் நாலேஜ் அப்படிங்கறத ஒரு ஃபார்மலான டெபினிஷனுக்கு போனோம்னா இப்ப நமக்கு தெரியும் உள்ளூர் அறிவு இல்லைன்னா உள்நாட்டு அறிவு. இண்டிஜினியஸ் நாலேஜ் அப்படிங்கிறது எதை பத்தி பேசுது? மக்கள் காலகாலமா உள்ளூர் அளவுல பின்பற்றிட்டு வரக்கூடிய ஒவ்வொரு அம்சமும் இல்லைன்னா ஒவ்வொரு தளம் சார்ந்த ஸ்டாக் நாலேஜ். அந்த ஸ்டாக் நாலேஜ் அப்படிங்கிறது காலகாலமா ஜெனரேஷன் ஓவர் ஜெனரேஷன் கடத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. சோ உதாரணத்துக்கு ஒரு பொருளை பத்தி நான் தெரிஞ்சிருக்கிறேன் அப்படின்னா அந்த உள்ளூர் அறிவு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்னா எனக்கு எங்க அப்பா கிட்ட இருந்து வந்தது, எங்க அப்பாக்கு அவங்க அப்பாட்ட இருந்தது, அவங்க அப்பாக்கு அவங்க அப்பாட்ட இருந்தது. இது அப்பாட்ட இருந்து மட்டும்தான் வரணுங்கிறது, அம்மாட்ட இருந்து வரலாம், நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்து வரலாம். சோ இதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்து மட்டும் வரணுங்கிறது இல்ல, நாம வாழக்கூடிய அந்த சமூகத்திலிருந்து இருந்து கூட நமக்கு அந்த அறிவு நமக்கு டிரான்ஸ்மிட் பண்ணப்பட்டிருக்கலாம். சோ இந்த இடத்துல நாம இண்டிஜினியஸ் நாலேஜ் அப்படிங்கறத எப்படி டிஃபைன் பண்ணலாம்? Indigenous knowledge can be broadly defined as the knowledge that an indigenous community. நான் இப்போ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான். So it is a knowledge that accumulated by local community
ஆர் இண்டிஜினியஸ் கம்யூனிட்டி ஓவர் ஜெனரேஷன்ஸ் ஆஃப் லிவிங் இன் அ பர்டிகுலர் இகாலஜிக்கல் செட்டிங். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழக்கூடிய உள்ளூர் மக்களால் தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்டு வருகின்ற அறிவு சேகரமே உள்நாட்டு அறிவு அப்படின்னு நாம சொல்லலாம். சோ இந்த உள்நாட்டு அறிவுங்கிறதுல இதுல நம்ம என்ன பார்க்கலாம்? இட் இஸ் அ நாலேஜ் ஆஃப் லோக்கல் கம்யூனிட்டி. ஒன்னு, இட் இஸ் அ நாலேஜ் ஆஃப் லோக்கல் கம்யூனிட்டி, உள்ளூர் மக்களுடைய ஓர் அறிவு. இட் இஸ் அக்குமுலேட்டட், இது கற்றுக்கொண்ட ஒரு அறிவு. எப்படி நம்ம கற்றுக்கொள்றோம்? இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஓவர் ஜெனரேஷன்ஸ், இது பாரம்பரியமாக தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். உறுப்பினர்களிடையே கடத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். சரி, இந்த உள்ளூர் அறிவுங்கிறது எதை சார்ந்து அல்லது எதை சுற்றி இருக்கக்கூடியது? ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அவங்க ஜெனரேஷன் தலைமுறை தலைமுறையா வாழ்வதின் பயனாக அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட அறிவு. தங்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த அறிவை தங்களுடைய தலைமுறையினருக்கு, இளைய சந்ததியினருக்கு இவங்க கடத்துறாங்க. சோ இதே இது நமக்கு ஒரு கேள்வி வரலாம். கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு முன்னாடி வரலாம். சோசியலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரலாம். கல்ச்சர் அப்படிங்கறத நம்ம எப்படி பாக்குறோம்? பண்பாடு அப்படிங்கறத எப்படி பாக்குறோம்? கல்ச்சர் இஸ் நத்திங் பட் லேர்ன்ட் பிஹேவியர். நாம் கற்றுக்கொண்ட பழக்க வழக்கங்கள். யார்கிட்ட இருந்து கற்றுக்கொண்ட பழக்க வழக்கங்கள்? நம்மை சுற்றி இருப்போரிடம் இருந்து. நம்மை சுற்றி இருப்போர் யார்? நம்மளுடன் வாழுகின்ற அந்த சமூகத்தினுடைய உறுப்பினர்கள், அங்கத்தினர்கள். அந்த சமூகத்தினுடைய அங்கத்தினர்கள் யாரா இருக்கலாம்? நம்முடைய உறவு முறைகளா இருக்கலாம், நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம். இப்படித்தான் நம்ம அந்த கல்ச்சர் அப்படிங்கறத டிரான்ஸ்மிட் ஆகுது. அதே நேரத்துல அந்த சோசியலைசேஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லுது நமக்கு? சமூக மயமாதல் அப்படிங்கிறது என்ன சொல்லுது? சமூக மயமாதலுடைய இன்னொரு பக்கம் தான் இந்த இண்டிஜினியஸ் நாலேஜ். சமூகமயமாதல் அப்படிங்கிற ஒரு சமூகத்தில் ஒரு உறுப்பினர் பயன்பாடு அளிக்கக்கூடிய ஒரு உறுப்பினராக மாறுவதே அல்லது மாற்றப்படுவதே சமூகமயமாதல் அப்படின்னு நாம சொல்லலாம். சோசியலைசேஷன் அப்படிங்கிறது through socialization or socialization is a process through which the individual learns the rules or the systems of the community in which he lives. Or through socialization process the individual become the functioning member of the society. The functioning member அப்படி நம்ம எப்படி சொல்றோம்? செயல்படக்கூடிய, தன்னுடைய பங்கு பணிகளை சரியான முறையில் ஆற்றக்கூடிய ஒரு உறுப்பினராக எப்படி மாறுவது? அந்த சமூகத்தினுடைய அனைத்து விஷயங்களையும் முடிந்த அளவுக்கு கற்றுக்கொண்டால் மட்டுமே. சோ கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 15 வயசுல முடிஞ்சிடும், 20 வயசுல முடிஞ்சிடும், இல்லைன்னா அடல்ட்ஹுட்னு சொல்லக்கூடிய அந்த அடல்ட் நம்ம அட்டைன் பண்ண உடனே வந்துடும், இல்ல நம்ம எல்டர்லி ஸ்டேஜுக்கு வரும்போது தான் முடியும்னு சொல்ல முடியாது. இட் ends with our death. கற்றுக்கொள்வது அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான எண்ட் பாயிண்ட்டுமே கிடையாது. இட் இஸ் இன்டெஃபினைட். அதை டெஃபினைட் நம்ம சொல்லவே முடியாது. இட் ends with our death. சோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா this definition includes, நான் சொன்ன மாதிரி எட்வர்ட் பர்னட் டெய்லருடைய கல்ச்சர்ங்கிறதுக்கான டெஃபினிஷன் நம்ம பார்த்தோம்னா, கல்ச்சர் இன்க்ளூட்ஸ் ஆல் தட் இஸ் வாட் வி கால் லா, ஆர்ட், மொரல், கஸ்டம்ஸ், ட்ரெடிஷன்ஸ், ஹேபிச்சுவல்ஸ், டெக்னிக்ஸ், ஆர்ட் and other things whichever acquired by human beings as a social being. ஒரு மனிதனால் ஒரு சமூக உறுப்பினராக எவற்றையெல்லாம் கற்றுக்கொள்ள முடியுமோ அனைத்தையும் உள்ளடக்கியது பண்பாடு அப்படிங்கறதான் இபி டெய்லருடைய டெஃபினிஷன். அதே தான் மெக்கைவர் அண்ட் பேஜ் சொன்ன என்ன சொல்றாங்க? கல்ச்சர் இஸ் நதிங் பட் லேர்ன் டு பிஹேவியர். ரொம்ப ரத்தன சுருக்கமா இதுக்கு முன்னாடி நான் உங்க கூட இந்த கான்டாக்ட் வகுப்புல வந்திருக்கும் போது நான் சொல்லி இருந்திருப்பேன் நான். சோ கல்ச்சர்னா என்ன ரத்தன சுருக்கமா மெக்கைவர் அண்ட் பேஜ் சொல்லியிருப்பாங்க. அதே இதை ஒரு காம்ப்ரிஹெண்டான டெஃபினிஷனுக்கு இபி டெய்லர் சொல்லியிருப்பார் அப்படின்னு. அதே மாதிரி விஷயங்கள்லாம் இப்ப இண்டிஜினியஸ் நாலேஜ் இன்க்ளூட்ஸ் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் நாலேஜ். ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறது நம்ம பார்த்தா மாதிரி அது உணவா இருக்கட்டும், இல்ல உணவை தயார் செய்வதாக இருக்கட்டும், இல்ல உணவு தானியத்தை உற்பத்தி செய்வதாக இருக்கட்டும், மனிதன் பற்றிய அறிவா இருக்கட்டும், இல்ல மனிதன் ஆரோக்கியம் பற்றிய அறிவா இருக்கட்டும், இல்ல மனித வளர்ச்சி பற்றிய அறிவா இருக்கட்டும், இல்ல விலங்குகளா இருக்கட்டும், இல்ல விலங்குகள் பற்றிய வளர்ச்சி மற்றும் பராமரிப்பு பற்றிய அறிவா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டும். இட் இன்க்ளூட்ஸ் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் நாலேஜ். டெக்னாலஜிஸ், அவங்க பயன்படுத்தக்கூடிய உத்திகள், இல்லைன்னா அவங்க பயன்படுத்தக்கூடிய என்னென்ன மாதிரியான முறைகள், மீன்ஸ் ஆஃப் அச்சீவிங் திங்ஸ். ஸோ அந்த டெக்னாலஜிஸ், நோ ஹவ் ஸ்கில்ஸ், எவ்வாறு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிற அந்த ஸ்கில், ப்ராக்டிசஸ் அண்ட் பிலீஃப்ஸ், நம்முடைய பழக்க வழக்கங்கள் மற்றும் நம்பிக்கைகள், that enable the community to achieve stable livelihoods in their environment. அந்த குறிப்பிட்ட இடத்தில் வாழக்கூடிய மக்களுடைய அறிவுங்கிறத நம்ம உள்நாட்டு அறிவுன்னு சொல்லிட்டோம்.
அந்த குறிப்பிட்ட இடத்தில் தொடர்ந்து நிலையாக, அதான் நம்ம சஸ்டைனபிலிட்டின்னு சொல்றோம், தொடர்ந்து நிலையாக சஸ்டைன் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு எல்லா விதமான தங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான அனைத்து தளங்களிலும் அவங்களுக்கு தெளிவான புரிதல் இருக்கணும். அனைத்து தொழில்நுட்பங்களிலும் தெளிவான புரிதல் இருக்கணும். எப்படி அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருக்கணும். அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வர்ற அந்த பிராக்டிசஸ் அண்ட் பிலீஃப் என்ன விதமான பிராக்டிஸ் பண்றாங்களோ, என்னென்ன மாதிரியான நம்பிக்கையை சார்ந்த விஷயங்கள் இருக்குதோ அனைத்தை பத்தியும் ஒரு தெளிவான புரிதல் இருக்க வேண்டும். அந்த தெளிவான புரிதல், அந்த தெளிவான அறிதல் அப்படிங்கிறது தான் இங்க நாம உள்நாட்டு அறிவுன்னு நம்ம சொல்றோம். சோ இந்த உள்நாட்டு அறிவுங்கிறத எப்படி அந்த இண்டிஜினியஸ் நாலேஜ் அப்படிங்கிறத நிறைய இடத்துல நிறைய வார்த்தைகள் மூலமா நாம ரெப்ரசன்ட் பண்றோம். இல்ல நிறைய பேர் அந்த வார்த்தைகளை இன்டர்சேஞ்சபிளி யூஸ்ட் மெனி வேர்ட்ஸ் ஆர் மெனி டெர்மினாலஜிஸ் டு டினோட் தி கான்செப்ட் ஆஃப் இண்டிஜினியஸ் நாலேஜ். ஒன்னு ட்ரெடிஷனல் நாலேஜ்னு சொல்லலாம், இண்டிஜினியஸ் டெக்னிக்கல் நாலேஜ்னு சொல்லலாம், லோக்கல் நாலேஜ்னு சொல்லலாம், இண்டிஜினியஸ் நாலேஜ் சிஸ்டம்னு சொல்லலாம். என்ன வழியில பார்த்தாலும் அது எதர் ட்ரெடிஷனல் நாலேஜா இருக்கட்டும், இண்டிஜினியஸ் டெக்னிக்கல் நாலேஜா இருக்கட்டும், இல்ல லோக்கல் நாலேஜா இருக்கட்டும், இல்ல இண்டிஜினியஸ் நாலேஜ் சிஸ்டம் ஆஸ் அ ஹோல், ஒரு ஒரு முழு அமைப்பை நம்ம கொடுக்கணும்னா இண்டிஜினியஸ் நாலேஜ் சிஸ்டம் ஐகே, டிகே, ஐடிகே, எல்கே, ஐகேஎஸ் எதுவா இருந்தாலும் ஒன் வே ஆர் அதர் ஆர் மோர் ஆர் லெஸ் சிம்பிளி ரெப்ரசன்ட்ஸ் இண்டிஜினியஸ் நாலேஜ். சோ இந்த இடத்துல காட்கில் 1993ல ஒரு காம்ப்ரிஹெண்டான ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருக்கிறாங்க. சோ இண்டிஜினியஸ் நாலேஜ் என்ன? இண்டிஜினியஸ் நாலேஜ் இஸ் a cumulative body of knowledge. சோ நான் சொன்னேன் இல்லையா, இன்டெஃபினிட் நான் சொன்னேன், அது தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கும். சோ சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம எப்படி பார்க்கிறோம்? எனி ஆல்ட்ரேஷன், எனி மாடிஃபிகேஷன் ஆர் எனி வேரியேஷன் இன் தி எக்ஸிஸ்டிங் சிஸ்டம். சோ இங்க நாலேஜ் சிஸ்டம், நாலேஜ் ஆஸ் அ சிஸ்டம், நமக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நாலேஜ் அப்படிங்கிறது, ஸ்டாக் நாலேஜ் அப்படிங்கிறது ஒரு குமுலேட்டிவ் ஒன். நம்மளுடைய டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ்ல நாம லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே நான் போன வகுப்புல கூட சொல்லியிருப்பேன், நம்முடைய மூளையில பதிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். அந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ல நமக்கு தேவையான இல்லைன்னா நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது, நாலேஜ்ங்கிறது எப்படி நமக்கு கிடைக்குது? ஒண்ணு நம்மளுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், இல்ல அதர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நம்முடைய சொந்த அனுபவத்தின் மூலமாக நாம தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு, மற்றவங்களுடைய அனுபவத்தின் மூலமாக நாம தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு. இந்த ரெண்டுமே தான் நம்மளுடைய ஸ்டாக் நாலேஜை கான்ஸ்டிடியூட் பண்ணுது. இந்த ஸ்டாக் நாலேஜ் அப்படிங்கிறது ஒரு டைனாமிக்கான ஒரு விஷயம். ஒரு விஷயம் உள்ள போய் டெபாசிட் ஆயிருச்சுன்னா அந்த டெபாசிட் ஆன விஷயம் டைம் ஃப்ரேம்ல கொஞ்சம் கொஞ்சமா அது மாடிஃபை ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அந்த டைம்ல அது ஒரு டைம்ல சரியான விஷயமா இருந்தது, இன்னொரு சந்தர்ப்பத்துல அது சரியான விஷயமா இருக்காது. அப்போ சம் ஆல்டரேஷன் வில் பி இன் தி எக்ஸிஸ்டிங் நாலேஜ், some modifications in the existing knowledge system, some variations while comparing with the old system. So இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய நாலேஜ் அப்படிங்கிறது a cumulative one. It's a cumulative, அது ஒரு டைனாமிக்கா இருந்துகிட்டே இருக்கக்கூடிய விஷயம். So it is a cumulative body of knowledge and beliefs handed down through generations. நான் தான் சொல்றேன், இந்த இண்டிஜினியஸ் நாலேஜ் அப்படிங்கிறது ஒரு ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் அது டிரான்ஸ்மிட் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடியதான். பாருங்க, நான் எதுக்கு உங்களுக்கு கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்தினேன் அப்படின்னா, so culture is nothing but the beliefs and the practices that are transmitted through generations, from one generation to another generation. ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு நம்முடைய அந்த நம்பிக்கை மற்றும் பழக்க வழக்கங்கள் சார்ந்த விஷயங்களை கடத்துவது. அடுத்தவங்களுக்கு அதை அந்த நாலேஜை இங்க இருந்து நான் இப்ப எங்க அப்பாட்ட இருந்து எங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நாலேஜை நான் அக்குமுலேட் பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட இருந்து ஆஸ் அ பேரண்ட், ஆஸ் அ பிரதர், என்னுடைய குழந்தைங்க என்னுடைய இருந்தோ என்னுடைய மனைவிட்ட இருந்தோ, அதாவது அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அந்த நாலேஜை அக்குமுலேட் பண்றது. சோ நான் எதெல்லாம் எங்க அப்பாட்ட இருந்து கத்துக்கிட்டேனோ, எங்க பேரண்ட்ஸ்ல இருந்து கத்துக்கிட்டேனோ, என்னுடைய பேரண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸ்ல இருந்து கத்துக்கிட்டாங்களோ, அது எல்லாமே எங்க பேரண்ட்ஸ்க்கு வந்துச்சு, எங்க பேரண்ட்ஸ்ல இருந்து எனக்கு வருது, என்கிட்ட இருந்து என்னுடைய குழந்தைங்களுக்கு போகும், என்னுடைய குழந்தைகள் அவங்களுடைய குழந்தைங்களுக்கு. சோ இதுதான் இங்க தலைமுறையா அனைத்து விஷயங்களும் இங்க டிரான்ஸ்மிட் பண்ணப்படுது. So beliefs handed down through generations by cultural transmission. So cultural transmission about the relationship of living things. So cultural transmission about relationship of living things. இங்கதான் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம். எங்க கல்ச்சர் வேறுபடுது, எங்க இந்த இண்டிஜினியஸ் நாலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேறுபடுதுன்னு பார்த்தோம்னா, சோ டிரான்ஸ்மிஷன் அபவுட் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் லிவிங் திங்ஸ், நாம வாழக்கூடிய நம்முடைய சுற்றுப்புறத்தை பத்தின ஒரு நாலேஜ் டிரான்ஸ்மிஷன், including humans with one another and their environment.
நாம் வாழக்கூடிய நம்முடைய சுற்றுப்புற சூழ்நிலை மற்றும் நம்முடைய மனித சமூகத்தினை பற்றிய அனைத்து விஷயங்களும் ஒரு ஜெனரேஷன்ல இருந்து ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு தொடர்ந்து இயங்கக்கூடிய தொடர்ந்து மாற்றப்பட்டு இருக்கக்கூடிய டிரான்ஸ்மிட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இங்க இண்டிஜினியஸ் நாலேஜ் அப்படின்னு காட்கிலுடைய டெஃபினிஷன் இருக்கு. இந்த டெஃபினிஷன் நீங்க நிறுத்தி நிதானமா பாத்தீங்க அப்படின்னா இதுல அக்குமுலேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்குது, அசிமுலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது இருக்குது, பிலீஃப் சிஸ்டம்ங்கிறது ஒண்ணு இருக்குது, நாலேஜ் சிஸ்டம்ங்கிறது ஒண்ணு இருக்குது, என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. என்விரான்மெண்ட்ங்கிறது நீங்க சோசியல் என்விரான்மெண்ட் இருக்குது, நேச்சுரல் என்விரான்மெண்ட் இருக்குது. பாத்தீங்கன்னா இந்த டெஃபினிஷனுக்குள்ள இவ்வளவு விஷயங்களை உள்ளடக்கித்தான் காட்கில் நமக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருக்கிறாங்க. ஓகே, சோ இந்த இண்டிஜினியஸ் நாலேஜ் அப்படிங்கிறது எப்படி நாம இதை நாம அப்ரோச் பண்றோம், இல்ல எதுக்காக நாம இதை படிக்கிறோம்? such indigenous knowledge is unique to a given culture or society. நாம எந்த ஒரு சமூகத்தை பத்தி படிக்கிறதா இருந்தாலும் அவங்களுடைய பண்பாடை தவிர்த்து நம்மளால படிக்கவே முடியாது. அவங்களுடைய பண்பாடு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க நம்ம ட்ரை பண்ணணுமானால் நமக்கு முன்னாடி வந்து நிற்கக்கூடிய முதல் விஷயம் இண்டிஜினியஸ் நாலேஜ். ஏன் அப்படின்னா இந்த இண்டிஜினியஸ் நாலேஜ் நான் ஏற்கனவே முந்தி நம்ம சொன்ன மாதிரி the practices and beliefs, இந்த பாருங்க இந்த yellow கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கிற விஷயம் தான். So the practices and beliefs that enable the community to achieve stable livelihood. ஒரு நிலைத்த வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான நிலைத்த அறிவை கொண்டதுதான் இந்த இண்டிஜினியஸ் நாலேஜ். அப்படிங்கிறப்போ அந்த சமூகம், அதான் நம்ம சொல்லக்கூடிய அந்த இண்டிஜினியஸ் கம்யூனிட்டி ஆர் பிரிமிட்டிவ் கம்யூனிட்டி இல்லைன்னா ட்ரைபல் கம்யூனிட்டின்னு சொல்லவங்க ஒரு குறிப்பிட்ட என்விரான்மெண்ட்ல காலகாலமா பூர்வ காலமா வாழ்ந்துட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையை எனேபிள் பண்ணக்கூடிய விஷயம் இந்த யுனிக்கா இருக்கக்கூடிய இந்த indigenous knowledge. So therefore, so indigenous knowledge is unique to a given culture or society. நீங்க எந்த ஒரு ட்ரைபல் சமூகத்தை வேணாலும் போய் பாருங்க, எந்த நீங்க அசஸ் பண்ணி பாருங்க, இல்லைன்னா அவங்களோட இன்டராக்ட் பண்ணி பாருங்க, அவங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ்னு ஒண்ணு இருக்கும். இந்த ட்ரைபல் கம்யூனிட்டி இவங்கள இன்னொரு ட்ரைபல் கம்யூனிட்டில இருந்து எந்த வகையில வேறுபடுறாங்க, அவங்களுக்கு இருக்கிற நாலேஜ் லெவல் என்ன, இவங்களுக்கு இருக்கிற நாலேஜ் என்ன. உதாரணத்துக்கு ஃபாரஸ்ட்டை பத்தி எடுத்துக்கங்க, இல்ல நீங்க ஃபுட் கிரைன்ஸை பத்தி எடுத்துக்கங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு டொமஸ்டிபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் நீங்க எடுத்துக்கங்க, ஸோ அனிமல் மெயின்டெனன்ஸ் எடுத்துக்கங்க, ஸோ அந்த லிவிங் என்விரான்மெண்ட், ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த ஹேபிட்டாட் கன்ஸ்ட்ரக்ஷன், இப்படி எதுவா வேணாலும் எடுத்துக்கங்க. எல்லாத்துலயுமே அவங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அந்த யூனிக்னஸ் எப்படி அவங்க அச்சீவ் பண்ணாங்க, அவங்களுக்கு வந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் அவங்களுடைய அந்த இண்டிஜினியஸ் நாலேஜ். அதுதான் அவங்கள பிற சமூகத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு அம்சம். இதுக்கு முன்னாடி நம்ம பல தடவை பேசியிருப்போம். ஹூ இஸ் இண்டிஜினியஸ் ட்ரைப் ஆர் ஹூ ஆர் த இண்டிஜினியஸ் பீப்புள், யார் அந்த பூர்வ குடிகள், யார் அந்த பழங்குடிகள், யார் அந்த ஆதி குடிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா their life has to their life principles must include some unique principle while compared with other majority community. ஒரு நாட்டோடைய இல்லைன்னா ஒரு சமூகத்தின் பிற பாகங்களில் வாழக்கூடிய மக்களோட கம்பேர் பண்ணும்போது they must possess some unique பொட்டன்ஷியாலிட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி ட்ரைப் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஃபினிஷன் நம்ம பார்த்தோம், இண்டிஜினியஸ் கம்யூனிட்டிங்கிறதுக்கான ஒரு டெஃபினிஷனாகவும் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம இப்போ ஒன் வே ஆதர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி அந்த இண்டிஜினியஸ் நாலேஜ் அப்படிங்கிறது, ஸோ மெனி பீப்புள் யூஸ்ட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் interchangeably to simply refer the concept of indigenous knowledge. What are they? இப்ப பார்த்த மாதிரி traditional knowledge, indigenous technical knowledge, local knowledge, indigenous knowledge system அப்படிங்கறத பார்த்தோம். சோ அப்படின்னு பார்க்கும்போது இண்டிஜினியஸ் நாலேஜ்னு சொல்றதா இல்ல ட்ரெடிஷனல் நாலேஜ் அப்படின்னு நம்ம சொல்றதா? இண்டிஜினியஸ் நாலேஜ்ங்கிறது எதை குறிக்குது, ட்ரெடிஷனல் நாலேஜ் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா இண்டிஜினியஸ் நாலேஜ் அப்படிங்கிறது அந்த குறிப்பிட்ட கம்யூனிட்டி, நீங்க யார வேணாலும் எடுத்துக்கங்க, தோடாவை எடுத்துக்கங்க, இல்ல காணி எடுத்துக்கங்க, இல்ல குறும்பாவை எடுத்துக்கங்க, இல்ல இருளர் எடுத்துக்கங்க, இல்ல காட்டு நாயக்கன் எடுத்துக்கங்க, ஏதோ ஒரு ட்ரைபல் நீங்க எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்குன்னு இருக்கக்கூடியது அந்த இண்டிஜினியஸ் நாலேஜ். சரியா? இந்த தோடா நாலேஜ் அப்படிங்கிறது தோடர்களிடையே இந்த பழக்க வழக்கம் இருக்குதுன்னு நாம சொல்லுவோம். அதே மாதிரி குறும்பாஸ் மத்தியில இந்த பழக்க வழக்கம் இருக்குதுன்னு நாம சொல்லுவோம். காணிஸ் மத்தியில இந்த பழக்க வழக்கம் இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஸோ காட்டுநாயக்கன் மத்தியில இந்த பழக்க வழக்கம் இருக்குன்னு நம்ம சொல்றோம். இதை எப்படி இவங்க கிட்ட மட்டுமே இந்த பழக்க வழக்கம் இருக்குது, இந்த நாலேஜ் இவங்க கிட்ட மட்டும் தான் இருக்குதுன்னு நம்ம சொல்றோம். இதே இது நீங்க வந்து ஒரு நாவல் நீங்க படிச்சிருந்தா நீங்க தெரிஞ்சிருக்கும். வேல்பாரி, வீர யுகநாயகன் வேல்பாரி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவ்வளவும் இந்த இண்டிஜினியஸ் நாலேஜ் சம்பந்தமா தான் இருக்கும்.
சந்தர்ப்பம் கிடைச்சிறவங்க அந்த நாவலை நீங்க படிச்சு பாருங்க. ஏன்னா இந்த இண்டிஜினியஸ் நாலேஜ்ங்கிறது மலை சார்ந்த மக்கள் எப்படி அந்த மலை சார்ந்ததோட தங்களுடைய வாழ்க்கைய அவங்க தகவமைச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதான். அதுலயே காடர் அப்படிங்கிற ஒரு ட்ரைபிள பத்தின ஒரு குறிப்பு இருக்கும். சோ மேல் காடர், குறுங்காடர், கீழ்காடர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ மேல் காடர் அப்படிங்கிறவங்க யாரு, கீழ்காடருங்கிறவங்க யாரு, குறுங்காடர் அப்படிங்கிறவங்க எல்லாம் யாரு அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த இண்டிஜினியஸ். சோ மண்ணு, தண்ணீர் அதை பத்தின அறிவு இருக்கிறவங்க, செடியை வச்சு மண்ணுடைய தன்மையை சொல்லக்கூடியவங்க, மலையை முழுசா தெரிஞ்சவங்க, மண்ணுக்கு அடியில் இருக்கிறத தெரிஞ்சவங்க, இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதுல இருக்கும். நீங்க நிறைய எவ்வளவு தூரத்துக்கு இந்த மாதிரியான கிளாசிக்கல் விஷயங்களை நீங்க ரீட் பண்றீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு இந்த இண்டிஜினியஸ் நாலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி அமிஷ் திருப்பாதியுடைய சிவா ட்ரையாலஜிங்கிற புக் ஒன்று உண்டு. ஸோ இது எல்லாமே தி சீக்ரெட் ஆஃப் நாகாஸ், தி இம்மார்டல்ஸ் ஆஃப் மெலூகா அண்ட் ஓத் ஆஃப் வாயுபுத்ரா, அந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா இந்த இண்டிஜினியஸ் நாலேஜை பத்தி உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ இப்போ இண்டிஜினியஸ் நாலேஜுக்கும் ட்ரெடிஷனல் நாலேஜுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? How indigenous knowledge differs from traditional knowledge? Are both indigenous knowledge and the traditional knowledge are one and the same? இது ரெண்டும் ஒண்ணு தானா, இல்ல இரண்டும் வேறு வேறா? இரண்டும் வேறு வேறு அப்படின்னா எப்படி வேறு வேறா இருக்குது? ரெண்டுலயுமே அர்த்தம் ஒரே மாதிரியான அர்த்தம் தானே நமக்கு கிடைக்குது. இண்டிஜினியஸ் அப்படிங்கிறது இவ்வளவு நேரம் நீங்க ட்ரெடிஷனல் தானே சொல்லிட்டு இருந்தீங்க. அப்ப ட்ரெடிஷனல் நாலேஜ்ங்கிற ஒரு தனியான ஒரு பதத்தை உபயோகப்படுத்துறதுக்கான காரணம் என்ன? அப்ப இண்டிஜினியஸ் நாலேஜ்ங்கிறத எப்படி உங்களால செப்பரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இவ்வளவு நேரம் நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான். இண்டிஜினியஸ் நாலேஜ் அப்படிங்கிறது யூனிக் டு எ கம்யூனிட்டி. ட்ரெடிஷனல் நாலேஜ் அப்படிங்கிறது சிம்பிளி டிரான்ஸ்மிட்டட் அபவுட் சம் திங்ஸ் ஓவர் ஜெனரேஷன்ஸ். ஸோ ட்ரெடிஷனல் பாரம்பரியமா நாங்க இதை தாங்க ஃபாலோ பண்ணிட்டு வரோம், நாங்க இதையே ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம், காலகாலமா இதை தான் பண்ணிட்டு வர்றோம், இதையே நாங்க பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது ட்ரெடிஷனல் நாலேஜ். இண்டிஜினியஸ் நாலேஜ் அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயத்த, இந்த நோ ஹவு ஸ்கில்ஸ் அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை நம்ம பார்த்தோம். ஸோ இதுல நீங்க ரெண்டாவது லைன்ல அந்த எல்லோ கலர்ல இருக்கிறது, ரெண்டாவது லைன்ல மிடில் பாத்தீங்கன்னா நோ ஹவு ஸ்கில்ஸ், அதே தான் இங்க பிராக்டிசஸ் அண்ட் பிலீஃப்ஸ். இந்த மூணு விஷயங்களையும் இங்க இன்டகிரேட் பண்ண ஒரு விஷயம் தான் இந்த இண்டிஜினியஸ் நாலேஜ். ட்ரெடிஷனல் நாலேஜ் அப்படிங்கிறது அபவுட் எனிதிங், anyone, but indigenous knowledge is more particularistic about one thing. So அதே இது ஜெனரலைஸ் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த இண்டிஜினியஸ் நாலேஜ் அப்படிங்கிறது ஒரு ட்ரெடிஷனல் நாலேஜா எஸ்டாப்ளிஷ் ஆக ஆரம்பிக்குது. அந்த எஸ்டாப்ளிஷ் ஆகிற ட்ரெடிஷனல் நாலேஜ் அப்படிங்கிறது கல்ச்சருடைய ஒரு பார்ட்டா மாறுது. கல்ச்சருடைய ஒரு பார்ட்டா மாறும்போது அது சோசியலைசேஷன் ப்ராசஸ்ல ஒரு தனி மனிதன் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா வருது. பாருங்க எப்படி ஒரு சின்ன விஷயத்துல இருந்து டிடக்ஷன்ல இருந்து நாம இண்டக்ஷனுக்கு போறோம், இண்டக்ஷன்ல இருந்து எப்படி ஒரு பிராடர் சென்ஸுக்கு போறோம் அப்படிங்கிறோம். ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நாம எப்படி மைனூட் லெவல்ல அப்ரோச் பண்ணி அந்த அப்ரோச் பண்ண விஷயத்தை எப்படி ஜெனரலைஸ் பண்ணி ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் பொதுவான ஒரு விஷயமா கொண்டு வந்து அந்த பொதுவான விஷயத்தை அந்த சமூகத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களும் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வர்றதான் இங்க ட்ரெடிஷனல் நாலேஜுக்கு போகக்கூடியது. இண்டிஜினியஸ் நாலேஜ் அப்படிங்கிறது ஒரு கான்சென்ட்ரேஷன், ஒரு டாட்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து அவுட்வார்டு ரிங்ல வரக்கூடியதுதான் இங்க ட்ரெடிஷனல் நாலேஜ். ஸோ இதுதான் இங்க ட்ரெடிஷனல் நாலேஜ் வர்சஸ் இண்டிஜினியஸ் நாலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம போறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த இண்டிஜினியஸ் நாலேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மொத்தம் ஒரு 3 விஷயம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். ஒன்னு டிரான்ஸ்மிஷன், அடுத்து கல்ச்சுரல் கம்யூனிகேஷன் அண்ட் இன்டர்மிட்டன்சி. ஒன்னு டிரான்ஸ்மிஷன். இந்த இண்டிஜினியஸ் நாலேஜ் அப்படிங்கிறது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது? இப்ப நாலேஜ் அப்படிங்கிறது தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டா அது அந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் பலனளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குமா? நம்ம சிம்பிளா சொல்லிடலாம். அந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்குமான அல்லது அந்த குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கு உள்ள அனைவருக்கும் அந்த அறிவானது டிரான்ஸ்மிட் பண்ணப்பட்டிருக்கணும், கடத்தப்பட்டிருக்கணும். So indigenous people have specific ways of transmission of cultural trait from one generation to next generation. So ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு அந்த நாலேஜ் கடத்தப்பட்டிருக்க வேண்டும். சரி, கடத்தப்படுதல் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, it has to be transmitted. How it has to be transmitted? What are the means to transmit such indigenous knowledge? எதன் வழியாக அல்லது எதன் மூலமாக அல்லது எதை பயன்படுத்தி இந்த இண்டிஜினியஸ் உள்ளூர் அறிவு அப்படிங்கிறத நாம டிரான்ஸ்மிட் பண்றது நிறைய இருக்கு.
ட்ரெடிஷனல் ஃபோக் சாங்ஸ், ஃபோக் டேல்ஸ். ஸோ கிராமிய பாடல்கள், கிராமிய கதைகள். ஸோ கிராமத்தில் வாழ்ந்தவங்களுடைய மிகப்பெரிய ஆளுங்க மூலமாக. அதே மாதிரி ஃபோக் ரிச்சுவல். ஸோ ஃபோக் ரிச்சுவல்ங்கிறது என்ன? இந்த அது மலை வேண்டி ஒரு வேளை இந்திர பூஜையா இருக்கலாம், இல்லை வர்ண பூஜையா இருக்கலாம். ஸோ வர்ண பகவானை வேண்டி மலை வர வேண்டி இருக்கக்கூடிய பூஜையா இருக்கலாம். இல்ல சூரிய பகவானுக்கு அந்த நம்முடைய ஆஃபரிங்ஸ், ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்டிங்க நம்ம ஆஃபரிங்ஸ் கொடுக்கக்கூடிய ரிச்சுவலா இருக்கலாம். ஸோ அந்த ரிச்சுவல் அப்படிங்கிறது ரெயினுக்காக இருக்கலாம். அது இல்லைன்னா வர்ண பகவானுக்கு, வர்ண பகவான் இல்லைன்னா அக்னின்னு சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவானுக்கு இருக்கலாம். அதே மாதிரி ப்ரோவர்ப்ஸ். அது ப்ரோவர்ப்ஸ்ங்கிறது என்ன? ஓல்டு சேஸ். ஸோ ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிற ஒரு விஷயம். இதே மாதிரி ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிறது என்ன? அதே மாதிரி கண் அளக்காததா கை அளக்குது அப்படின்னா என்ன? எக்ஸ்பீரியன்ஸ். கண்ணுலயே இவ்வளவு இருக்கும். ஒரு பைய பார்த்த உடனே இது இத்தனை கிலோ இருக்கும். நான் தான் சொல்றேன்ல, இப்படிலாம் பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து எப்படி அந்த இது வருது? ஒரு இதை பார்த்த உடனே ஓகே, இங்க இருந்து இவ்வளவு நேரம் ஆகும் இந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு, இல்ல இந்த இதுல இவ்வளவு இருக்குது, இது இவ்வளவு காசு செலவாகும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இதுதான் நம்ம சொல்றது. ஆடிப்பட்டம் தேடி விதை, கண்ணளக்காததா கை அளக்குது. இந்த மாதிரியான ப்ரோவர்ப்ஸ் அண்ட் டோட்டல் டிசைன் ஆஃப் லிவிங் ஸ்டைல். நாம் அந்த வாழ்க்கையவே வாழ்ந்து காட்டுதல். சோ நாம் அந்த வாழ்க்கையாவே மாறுறது. அதான் டோட்டல் டிசைன் ஆஃப் லிவிங் ஸ்டைல். சோ இது மூலமா தான் இந்த அந்த இண்டிஜினியஸ் நாலேஜ் அப்படிங்கிறது டிரான்ஸ்மிட் ஆகுது. ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுறது. அந்த மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இங்க ட்ரெடிஷனல் ஃபோக் சாங்ஸ், ஃபோக் டேல்ஸ், ஃபோக் லெஜெண்ட்ஸ். இந்த கிராமிய கதை பாடல்கள் பார்த்திருப்பீங்க. இந்த கும்மி பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க, வில்லு பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஸோ கிராமத்துல நீங்க வந்து ஏற்கனவே வாழ்ந்து அவங்க என்ன வாழ்க்கைக்கு எதுக்கு உதாரணமா இருக்கக்கூடிய தெய்வமானவங்க கதையெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க, ஃபோக் டேல்ஸ். அதே மாதிரி ஃபோக் லெஜெண்ட்ஸ். ஸோ இது மாதிரி பெரிய வீரர்கள், தீரர்கள், சூரர்கள் இவங்கெல்லாம் இப்படி எல்லாம் இருந்தாங்க, இதன் மூலம் இவங்கள்ல இருந்து நாம வந்தவங்க, இவங்கெல்லாம் இப்படி எல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறத யங் ஜெனரேஷனுக்கு நாம கடத்துறது. அதே மாதிரி ஃபோக் ரிச்சுவல்ஸ், ப்ரோவர்ப்ஸ். ஸோ அது எல்லாத்தையுமே நாம ஒரு வாழ்க்கையா வாழ்ந்து காட்டுறது. அதான் நம்ம சொல்றது ரூரலிசம், ட்ரைபலிசம், அர்பனிசம். நம்ம இந்த இசம்னு சொல்றோம் இல்லையா? அக்ரிகல்ச்சரலிசம், பெசன்ட்ரிசம் இப்படி நம்ம சொல்றது. ஒரு குடியானவனா இருக்கணும் அப்படின்னா குடியானவனுக்கான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து காட்டணும். ஒரு விவசாயியா இருக்கணும்னா இவன் தான் உண்மையிலேயே பார்த்தா விவசாயி. நாம சில இடங்களை பார்க்கும்போது சொல்லுவோம், தான் இவனை பார்த்தா விவசாயி மாதிரியா தெரியுது. நம்ம சில பேரை நம்ம கிண்டல் கூட பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா ஒரு ஆளை பார்த்தானா இவன் தான் டிபிக்கல் விவசாயி, பாரு எப்படி இருக்கிறான் பாரு, அவனுடைய வேலையை எப்படி பாக்குறான் பாரு அப்படிங்கிறத நாம சொல்லுவோம். இதுதான் ஒர்க்கஹாலிசம் நம்ம சொல்றது. இதே மாதிரி தான் நாம அந்த வாழ்க்கையாவே வாழ்ந்து காட்டுறது. ஸோ இது எல்லாமே இந்த மூலமா தான் அந்த முதல்ல சொல்லக்கூடிய டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது. டிரான்ஸ்மிஷன் மீன்ஸ் இந்த ஃபார்ம்ல இருக்கு. அதே மாதிரி ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம ஓகே நம்மகிட்ட நாலேஜ் இருக்குது, அதை டிரான்ஸ்மிட் பண்ணியாச்சு. டிரான்ஸ்மிட் பண்றதுக்கான மீன்ஸை நம்ம கண்டுபிடிச்சாச்சு, அந்த போர்ட்ஸை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அதெல்லாம் எங்க இருக்கணும், அதெல்லாம் எப்படி நாம கொடுக்கறது? நான் இப்ப சொன்ன மாதிரி அந்த கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷன்ல மிடில் ஒரு 3வது லைன்ல பாத்தீங்கன்னா தெரியும், த டோட்டல் டிசைன் ஆஃப் லிவிங் ஸ்டைல். நம்முடைய வாழ்க்கையே அந்த மாதிரி இருக்கணும். வாழ்க்கையே அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை வந்து எதை சார்ந்து அமைகிறது? ஈச் அண்ட் எவரி இண்டிவிஜுவல் சரௌண்டட் ஆஃப் ஆர் பவுண்ட் வித் மேஜர் சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சமூக நிறுவனங்கள்ல ஒரு பங்கா தான் நாம இருக்கிறோம். எப்படி சமூக நிறுவனங்கள்ல நாம பங்கா இருக்கிறோம்? we are outcome of a marriage that happened between our parents. சோ பெற்றோருடைய திருமணத்தின் விளைவாகத்தான் நாம இருக்கிறோம். மேரேஜ்ங்கிற இன்ஸ்டிடியூஷன் இல்ல அப்படின்னா குடும்பம்ங்கிற இன்ஸ்டிடியூஷன் இல்ல. மேரேஜ் இல்ல அப்படின்னா குடும்பத்தை நம்மளால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. மேரேஜ்ங்கிற ஒண்ணு இல்ல அப்படின்னா கின்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காது. நமக்கு உறவு முறைகள் கிடைக்காது. அது ரத்த உறவு முறைகளா இருக்கட்டும், இல்ல வந்து திருமணத்தின் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய உறவு முறைகளா இருக்கட்டும். சோ இந்த உறவு முறைகள் மேரேஜ், ஃபேமிலி அண்ட் கின்ஷிப் அப்படிங்கிற இந்த மூணுமே ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்ச ஒரு விஷயம். சோ அதனாலதான் நம்ம சொல்றோம் இந்த மூணையுமே பிரைமரி சோசியல் இன்ஸ்டிடியூஷன் சொல்றோம். இந்த மூணுல இருந்துமே உங்களையோ இல்ல என்னையோ தனியா பிரிச்சு எடுக்க முடியுமா? பிரிச்சு எடுத்தா டு வி ஹாவ் எனி ஐடென்டிட்டி? நமக்கு ஏதாவது அடையாளம் இருக்குமா? நமக்கு அடையாளம் எந்த அடையாளமுமே இருக்காது. ஒரு ஆடு, மாடு, விலங்கு, வேற ஏதாவது விலங்குக்கு என்ன அடையாளம் இருக்குது? இட்ஸ் ஜஸ்ட் அன் அனிமல். அதான் நம்ம சொல்றது நம்ம சோசியல் அனிமல். அந்த முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் அந்த சோசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கு சொசைட்டியுடைய ரோல் என்ன? சொசைட்டியுடைய ரூல்ஸை நாம ஃபாலோ பண்றோம். சொசைட்டியுடைய ரூல்ஸை நாம ஃபாலோ பண்றோம். சொசைட்டி நமக்கு ஒரு அடையாளத்தை தன்னுடைய சமூகத்துல கொடுக்குது. ஸோ அதனாலதான் நம்ம சோசியல் அனிமல் நம்ம சொல்லப்படுறோம்.
பண்பட்ட மிருகம். பண்பற்றது, நம்மளை பண்படுத்துறது எப்படிங்கிறது இந்த சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னா என்ன? கோட் ஆஃப் கண்டக்ட்ஸ், ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ரொசீஜர்ஸ் ஃபார் அவர் லைஃப். நாம எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி நம்மளுடைய உறவு முறைகளை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், இது எல்லாத்தையுமே நமக்கு சொல்லி கொடுக்கறது தான் சோசியல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ அதுதான் நம்ம சொல்றது. ஆல் தீஸ், அது ஃபோக் சாங்கா இருக்கட்டும், இல்ல ஃபோக் டேலா இருக்கட்டும், இல்ல ஃபோக் லெஜெண்டா இருக்கட்டும், இல்ல ரிச்சுவல்ஸா இருக்கட்டும், இல்ல ப்ரோவர்ப்ஸா இருக்கட்டும், அனைத்துமே எதை பத்தியது? நம்முடைய வாழ்க்கை பத்தியது. ஸோ தேர்ஃபோர் ஆல் தீஸ் கம்யூனிகேட்டட் knowledge has to be intermittent, or it has to be intermingled with our social institution like family, kinship and religion. மதம்ங்கிறது என்ன? Simply it is a chain of beliefs and related rituals. நம்முடைய நம்பிக்கையும் நம்பிக்கை சார்ந்த சடங்குகளும் தான் மதம் அப்படின்னு நாம் சொல்றோம். நம்முடைய நம்பிக்கையும் நம்பிக்கையும் சார்ந்த சடங்குகள், அதோட தொடர்போட சடங்குகள் தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. இப்ப பாருங்க, அந்த ஃபோக் ரிச்சுவல்ஸ் நம்ம என்ன ஒண்ணு பண்ணலாம், நம்ம லைஃப் சைக்கிள் செரிமனிஸ் நம்ம சொல்லுவோம், LCC நம்ம சொல்லுவோம். ஸோ வாழ்க்கையில பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எல்லா கட்டத்திலையும், இல்லைன்னா ஒவ்வொரு குறிப்பிட்ட கட்டத்திலையும் ஒரு சடங்கு நடந்துகிட்டே தான் இருக்குது. சடங்குங்கிறது என்ன? ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ். ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்ங்கிறது என்ன? டு கன்வே த மெசேஜ் டு த சொசைட்டி அபவுட் தட் பர்டிகுலர் இண்டிவிஜுவல். ஒரு தனிநபருடைய வாழ்க்கையின் குறிப்பிட்ட காலகட்டத்தில் இது நடந்தது அப்படிங்கிறத சமூகத்துக்கு கன்வே பண்ணக்கூடிய மெசேஜ். இல்ல அப்படின்னா அந்த சமூகம் ஒரு தனி மனிதனுடைய காலகட்டத்துக்கு இதெல்லாம் நடக்கணும்னு வரையறை செஞ்ச ஒரு விஷயம். இதைத்தான் நாம சொல்றோம். சோ இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த சோசியல் இன்ஸ்டிடியூஷனால முறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் எஜுகேஷன்ங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கங்க. பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து முதல்ல நாம கத்துக்க ஆரம்பிக்குது. எப்படி கத்துக்க ஆரம்பிக்கிறோம்? நம்ம சொசைட்டி நம்ம கிட்ட எப்பத்துல இருந்து எதிர்பார்க்க ஆரம்பிக்குது, என்ன எதிர்பார்க்க ஆரம்பிக்குது, எப்படி எதிர்பார்க்க ஆரம்பிக்குது, என்ன செய்யணும்னு எதிர்பார்க்க ஆரம்பிக்குது. ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைகிட்ட இருந்து சமூகம் எதிர்பார்க்கறது என்ன? குழந்தை பிறந்த உடனே அழணும். என்ன குழந்தை பிறந்த உடனே அழவே இல்லை, குழந்தை பிறந்த உடனே அழணும் அப்படிங்கிறத நம்ம சமூகம் எதிர்பார்க்குது. பிறந்த உடனேயே நம்ம சமூகம் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சது பாருங்க. அப்ப நமக்கு என்னன்னே தெரியாது, அப்பவே இந்த சமூகம் நம்ம கிட்ட எதிர்பார்க்க ஆரம்பிக்குது. அது நம்முடைய சாவு வரைக்கும், நம்முடைய கடைசி நொடி வரைக்கும் அது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த கடைசி நொடி வரைக்கும் என்ன எதிர்பார்க்குது அப்படின்னா, அதுக்கிடையில அந்த சமூகம் நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. இதுதான் நம்ம சொல்றது இன்ஃபார்மல் எஜுகேஷன். குழந்தை பிறந்ததுல இருந்து நாம வளர்ந்து 5 வயசு வர வரைக்கும் நாம பேரண்ட்ஸ் கிட்டையும், கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்டையும், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கிட்டையும் நம்ம தான் இருப்போம். ஸோ அந்த குடும்பமானது முதல்ல நமக்கு ஃபர்ஸ்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபேமிலி தான். ஸோ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் நமக்கு டீச்சர், நம்ம அதோடைய மாணவர்கள். ஸோ இன்ஃபார்மல் எஜுகேஷன் அப்படிங்கிறது அப்படித்தான் நமக்கு வர ஆரம்பிக்குது. டிரான்ஸ்மிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஷேரிங், மியூச்சுவாலிட்டி, தம்பிக்கு கொடுத்து வாங்குறது, தம்பி கேட்டா கொடு, அண்ணன் கேட்டா நீ விட்டு கொடு. இந்த விஷயங்கள்லாம் எப்படி நம்ம சொல்லி கொடுக்குறோம்? பார்த்து சரி சொல்லு, கோவப்படுறது, அதே மாதிரி மற்ற விஷயங்கள், பார்த்தா சிரிக்கிறது, வந்தா வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கேட்கறது, கிரீட் பண்றது, எல்டர்ஸ் கிவிங் ரெஸ்பெக்ட் டு எல்டர்ஸ், இது எல்லாமே எப்படி நடக்குது? இது எல்லாமே ஃபேமிலியிலே நமக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதனுடைய என்லார்ஜ்டு வெர்ஷன் தான் நாம ஸ்கூல்ல போயோ காலேஜ்ல போயோ எல்லாத்தையுமே கத்துக்க ஆரம்பிக்கிறோம். இதுதான் எப்பவுமே சொல்றது, ஃபேமிலி அப்படிங்கிறது எவ்வளவு தூரத்துக்கு ஸ்ட்ராங்கா இருக்குதோ, அந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் அதை எவ்வளவு தூரத்துக்கு கரெக்டா கம்யூனிகேட் ஆகுதோ அவ்வளவு தூரத்துக்கு நம்ம பக்காவா இருப்போம் அப்படிங்கறத நான் சொல்றதுனாலதான். ஸோ பேரண்ட்ஸ், பியர்ஸ், ஃபேமிலி, தே ஆர் பிரைமரி ஏஜென்ட்ஸ் ஆஃப் சோசியலைசேஷன். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பூர்வீக அறிவு இல்ல மேற்கத்திய அறிவுக்கு இடையேயான முறை மற்றும் வேறுபாடு அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கிறோம்? 3 விஷயங்கள்ல பார்க்கலாம். ஒன்னு கன்ஸ்ட்ரக்ஷன், இன்னொன்னு டெவலப்மெண்ட், இன்னொன்னு டிரான்ஸ்மிஷன். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது என்ன? இந்த பூர்வீக அறிவு, உள்நாட்டு அறிவு அல்லது உள்ளூர் அறிவு எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது, அந்த கன்ஸ்ட்ரக்ட் ஆனது எப்படி டெவலப் ஆகுது, டெவலப் ஆகுனது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது என்ன? வெரி சிம்பிள், எக்ஸ்பீரியன்ஸ், தேர் ரிலேஷன்ஷிப் வித் தி லிவிங் என்விரான்மெண்ட். அவங்க வாழக்கூடிய என்விரான்மெண்ட்டுக்கும், தனி மனிதனுக்கும், தன்னுடைய குழுவுக்கும், அவங்களுடைய வாழக்கூடிய சுற்றுப்புறத்திற்கும் இடையேயுள்ள தொடர்பு. அந்த தொடர்பை இவங்க சரியா புரிஞ்சுக்கிறது மூலமா ட்ரையல் அண்ட் எரர் தாங்க. எல்லாமே ஒரு மனுஷன் எல்லாத்தையுமே ஒரே தடவையிலேயே இல்லைன்னா முதல் முயற்சியிலேயே சரியான முறையை கண்டுபிடிக்க முடியாது, சரியான விஷயத்த செஞ்சிட முடியாது.
எல்லாமே தவறுகள் நடக்கத்தான் செய்யும். தவறுகள்ல இருந்து நாம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவோம். நீங்க கூட ஒரு பாப்புலர் சயின்டிஸ்டுடைய நீங்க நீங்க 1000 முயற்சிகளுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்த நீங்க கண்டுபிடிச்சீங்களே, ஏன் இத முதல் தடவையா நீங்க வந்து கண்டுபிடிச்சிருக்க கூடாதுங்கிற ஒரு கேள்வி கேட்டப்போ, அந்த விஞ்ஞானியுடைய பதில் என்னவா இருந்தது? சோ எப்படி இத செய்யக்கூடாதுங்கிறத 1000 வழிமுறைகள நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். சோ இதுதான் நம்ம சொல்லக்கூடியது. இப்படித்தான் நாலெட்ஜ் அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது. சோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாமே இங்க கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது. டூஸும் அறிவுதான், டோன்ட்ஸும் அறிவுதான். செய்யக்கூடியவையும் அறிவுதான், செய்யக்கூடாதவையும் அறிவுதான். சோ செய்யக்கூடியதை நாம தெரிஞ்சுக்கும் போது செய்யக்கூடாததையும் நாம தெரிஞ்சுக்கிறோம். சோ இதுதான் அந்த டெவலப்மெண்ட். அப்போ இதை எப்படியெல்லாம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மெருகேத்தி நாம சரியான முறையில சரியான ரேஷியோல நம்முடைய வாழ்க்கையை என்ஹான்ஸ் பண்ற மாதிரியான லெவலுக்கு கொண்டு வர்றதுதான் இங்க டெவலப்மெண்ட். இங்க டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது குவான்டிடேட்டிவா நம்ம பார்க்க முடியாது, குவாலிட்டேட்டிவா இருக்கும். சோ குவாலிட்டேட்டிவா இருக்குங்கிறது என்ன? அதனுடைய டெப்த். சின்ன விஷயமா இருந்தாலும் சரியா செய்யணும். அதுதான் நமக்கு சொல்லக்கூடிய டெவலப்மெண்ட்ங்கிற விஷயம் என்ன? குவாலிட்டேட்டிவான ஒரு விஷயம். அதே மாதிரி டிரான்ஸ்மிஷன். இந்த டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது தான் எப்படி நம்ம பார்க்கிறோம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசணும். டிரான்ஸ்மிஷன்ங்கிறது என்ன? How it has to be transmitted. Transmission means are nothing but folk songs, folk tales, folk legends, folk ritual and proverbs. இது எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய. சோ அங்க வெஸ்டர்ன் நாலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம எப்படி பார்க்கிறோம்? வெஸ்டர்ன் நாலேஜ்ங்கிறது என்ன? ஆர்கனைஸ்டு நாலேஜ். எப்படி நாம இது எல்லாத்தையுமே அது எதர் இண்டிஜினியஸ் நாலேஜா இருக்கட்டும், உள்ளூர் அறிவா இருக்கட்டும், இல்ல வெஸ்டர்ன் நாலேஜா இருக்கட்டும், மேற்கத்திய இல்ல நவீன அறிவா இருக்கட்டும், இதை எப்படி நாம நம்புறது? எப்படி நாம அதை தெரிஞ்சுக்கிறது? இது சரியான விஷயங்கிறது எப்படி நாம புரிஞ்சுக்கிறது? த்ரூ எம்பிரிக்கல் வேலிடேஷன். அது சரியான முறையில இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது. எம்பிரிக்கல் வேலிடேஷன் அப்படிங்கிறத நீங்க ஒரு ஒரு உள்ளூர் நாலேஜ், அந்த இண்டிஜினியஸ் நாலேஜ் எப்படி நீங்க எம்பிரிக்கல் வேலிடேஷன் கொண்டு போக முடியும்? அதை நீங்க ஒரு 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 ஆர்கனைஸ்டு லேபரேட்டரிக்குள்ள கொண்டு போக முடியுமா? கொண்டு போக முடியாது. சொசைட்டி இஸ் த லேபரேட்டரி, சொசைட்டி இஸ் த லேப், அவர் என்விரான்மெண்ட் இஸ் த லேப். நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோமோ அந்த தெரிஞ்சுக்கிட்ட இடத்துல கொண்டு போய் போகணும். உதாரணத்துக்கு பாறை மாதிரி இருகளா இருக்கிற இடத்துல கொண்டு போய் நீங்க உதாரணத்துக்கு அந்த ரேடிஷ், கேரட், பீட்ரூட், டாப்பியோக்கா, குச்சிக்கிழங்கு, கப்பக்கிழங்குலாம் நம்ம சொல்றோம் இல்லையா, இது எல்லாத்தையுமே போய் நல்ல பாறை மாதிரி இருகளா இருக்கக்கூடிய மண்ணில் போய் நாம கல்டிவேட் பண்ணுவோமா? கல்டிவேட் பண்ணலாம், பண்ண முடியாதுங்கிறது ஒண்ணு இல்ல, பண்ணிடலாம். பண்ணிட்டா அதுக்கப்புறம் விளைஞ்சதுக்கு அப்புறம் அந்த மண்ணுல இருந்து அதை எடுக்கணுமே. பாறை மாதிரி மண்ணு நல்லா இறுகி போய் இருந்ததுன்னா நாம அந்த செடியில அப்படி புடுங்கணும் அப்படின்னா, அதை நம்ம பிளக் பண்ணோம் அப்படின்னா உள்ள அந்த கேரட்டா இருக்கட்டும், ரெடிஷா இருக்கட்டும், பீட்ரூட்டா இருக்கட்டும், இல்ல டப்பியோக்காவா இருக்கட்டும், இது வந்து உடைஞ்சு போகாம, பிஞ்சு போகாம, இல்ல அது பொட்டேட்டோவா கூட இருக்கட்டும், இது எல்லாம் வந்து உடைஞ்சு உந்து போகாம நமக்கு அப்படியே கொத்தா அப்படியே வரணும். ஏன் நீங்க வேர்க்கடலை எடுத்துக்கங்க, கிரவுண்ட் எடுத்துக்கங்க, அதை புடுங்குறது நம்ம அப்படித்தானே புடுங்குறோம். ஆணியன் எடுத்துக்கங்க, ஆணியனை புடுங்கும் போது மண்ணு வந்து அப்படியே அந்த பொதன்னு இருக்கிற மாதிரி, லூசா இருக்கிற மாதிரி தானே நம்ம வளர்க்குறோம். அதை விட்டுட்டு நம்ம இருகலான ஒரு பாறை மாதிரி இருக்கலா இருக்கிற மண்ணில் கொண்டு போய் போட்டோம் அப்படின்னா ஹவு த growth will be? இல்ல சரளக்கல்லா இருக்கிற இடத்துல கொண்டு போய் போட்டோம்னா எப்படி இருக்கும்? இதுதான் நாலெட்ஜ் அப்படிங்கிறது, அந்த மண் சார்ந்த அறிவு. சோ தனக்கு தேவையான பொருளை என்ன மாதிரியான சாயில நாம பண்ணுனா நமக்கு கிடைக்கும். அதே நேரத்துல நீங்க ஒரு மரம் வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த மரத்தை கொண்டு போய் பொதன்னு இருக்கிற லூசா இருக்கிற மண் ஏரியால கொண்டு போய் வளர்க்க முடியாது. ஏன்னா மரம் அப்படிங்கிறது அதனுடைய பீம் வந்து ரொம்ப, அந்த ஸ்டெம் வந்து ரொம்ப பெருசா எக்ஸ்பேண்ட் ஆகி பெருசா வளரக்கூடிய ஒரு விஷயம். மண் இருகலான தன்மை இல்லை அப்படின்னா அந்த மரம் இட் வில் நாட் லாங் லாஸ்ட். அது ரொம்ப நாளைக்கு வாழாது, அடிச்ச காத்துக்கு சடார்னு சரிஞ்சு விழுந்துரும். இதெல்லாம் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் நாலேஜ் எல்லாம் எப்படி நமக்கு வந்து கிடைக்குது? எனக்கு இதெல்லாம் எப்படி தெரியுது? ஏன்னா என்னுடைய முன்னாள் தெரிஞ்சுக்கிட்டாங்க எப்படி பண்றாங்க அப்படிங்கறத நான் அந்த அந்த சோசியல் வேலிடேஷன், சொசைட்டல் வேலிடேஷன் அதை அப்ளை பண்ணி நான் தெரிஞ்சுக்கிட்டது. இது நம்ம மேன்மேட் லேபரேட்டரி அப்படிங்கிறது எப்படி நம்ம சொல்றோம்? சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம்? சயின்ஸ் இஸ் நத்திங் பட் ட்ரூத், வேலிடேட்டட் ஃபேக்ட்ஸ். வேலிடேட்டட் ஃபேக்ட்ஸ் என்ன காம்போசிஷன் என்ன கொடுத்தா என்ன வரும் அப்படிங்கறத ரெப்பீட்டபிலிட்டி. இது சோசியல் லேபரேட்டரியில பாத்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்டபிலிட்டி இருக்கும். ஆனா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கான்கிரீட் ஒன், ஃபிளெக்சிபிலிட்டியே இருக்காது. ஸோ H2O அப்படின்னா வாட்டர் தான், ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன், உங்களுக்கு வாட்டர் தான் கிடைக்கணும். உங்களுக்கு கெரசினோ பெட்ரோலோ கிடைக்கக்கூடாது. ரிப்பீட்டபிலிட்டி, ரிலையபிலிட்டி, தெர் இஸ் நோ ஃபிளெக்சிபிலிட்டி. ஆனா இங்க சோசியல் லேபரேட்டரியில ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும். சரி, அந்த ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கிறது தான் அந்த நாலெட்ஜை வந்து இங்க ஆல்டர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இங்க என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான்
நாம அங்க செய்ய முடியும். திஸ் இஸ் வாட் வி கால் வாட் இஸ் எக்ஸாக்ட்லி எக்ஸிஸ்ட். இங்க என்ன வந்து ஆக்சுவலா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த சொசைட்டிங்கிற லெபரட்டரியில நாம பண்ணக்கூடிய அந்த வேலிடேஷன், அந்த எம்பிரிக்கல் வேலிடேஷன்ங்கிறது எஃபெக்டிவா இருக்கும். அந்த எம்பிரிக்கல் வேலிடேஷன் அப்படியே நம்முடைய இண்டிஜினியஸ் நாலேஜுடைய பார்ட்டா மாறும். அந்த இண்டிஜினியஸ் நாலேஜுடைய பார்ட்டா மாறினது அப்படியே டிரான்ஸ்மிஷனுக்கு வரும். அந்த டிரான்ஸ்மிஷன் மீன்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த கல்ச்சுரல் சாங்ஸ் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷனுக்கு நம்ம சொல்லக்கூடிய அந்த அக்குமுலேட்டட் திங்ஸ்க்குள்ள வரும். கடைசியில அது ஒரு சோசியலைசேஷனுடைய ஒரு ப்ராசஸா போய் சேரும். இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் என்ன, ஒரு விவசாயி தன்னுடைய விவசாயியா வரக்கூடிய மகனுக்கோ மகளுக்கோ கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். மண்ணுடைய தன்மை, ஒரு பயிர் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பயிர் பண்ணணும். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா பேடி ஃபீல்டு பாத்தீங்கன்னா நெல் அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல என்ன போடுவாங்க, ஒண்ணு அந்த அறுத்த அந்த விஷயத்த அந்த வேரோட இருக்கிறத அப்படியே மக்கி போக விடுவாங்க. இல்லைன்னா அந்த உளுந்து இல்லைன்னா தட்டாம்பயிர் இந்த மாதிரி ஏதாவது போடுவாங்க. உளுந்து தட்டாம்பயிர் எடுத்துட்டு அப்படியே வந்து மக்க விட்டுருவாங்க. அப்படியே அந்த உழுறதுக்கு அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதே நேரத்துல அந்த கத்தாழை செடி இதெல்லாம் வந்து உள்ள போட்டு இதெல்லாம் போட்டு மறுபடியும் உழுவாங்க. இதெல்லாம் அந்த மாடு ஏற்கனவே இந்த பேடி ஃபீல்ட்ல இருந்து இருக்க சத்தை எல்லாமே எடுத்திருக்கும் பேடி. அப்போ அந்த 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 ஆஸ்பெக்ட்ஸ் அந்த ஃபெர்டிலிட்டியை ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் ஒரே விஷயத்தை கல்டிவேட் பண்ணிட்டே இருக்க கூடாது. டெப்ளீஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ்ங்கிறது நடக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறப்போ அந்த ரீகெய்னிங் அந்த ரிசோர்சஸ் அப்படிங்கிறத செய்யறதுக்காகத்தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து மாடர்ன் நாலேஜுக்கும் வெஸ்டர்ன் நாலேஜுக்கும் இண்டிஜினியஸ் நாலேஜுக்கும் உள்ள சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிசிமிலாரிட்டிஸ் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இண்டிஜினியஸ் நாலேஜ் அப்படிங்கிறது அந்த உள்நாட்டு அறிவு பரிமாற்றம் அப்படிங்கிறதுக்கான மீன்ஸ் அந்த வயேஜஸ் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ட்ரெடிஷனல் ஃபோக் சாங்ஸ், ஃபோக் டேல்ஸ், ஃபோக் லெஜெண்ட்ஸ், ஃபோக் ரிச்சுவல், ப்ரோவர்ப்ஸ் அண்ட் டோட்டல் டிசைன் ஆஃப் லிவிங் ஸ்டைல். ரைட். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இண்டிஜினியஸ் நாலேஜ், ஃப்ளோரா அண்ட் ஃபாரஸ்ட். உள்நாட்டு அறிவு எதை தொடர்பானது, தாவரங்கள் மற்றும் காடு தொடர்பானது. ஸோ இந்த இண்டிஜினியஸ் நாலேஜ் அப்படிங்கறத எப்படி நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒவ்வொரு இடத்துலயும் பாருங்க, ட்ரைபல்ங்கிறவங்க யாரு, இண்டிஜினியஸ் பீப்புள்ங்கிறவங்க யாரு, ஒரு குறிப்பிட்ட இடத்துல காலகாலமா வாழ்ந்துட்டு வர்றாங்க. குறிப்பிட்ட இடத்துல காலகாலமா வாழ்ந்துட்டு வர்றவங்கள இதுக்கு முன்னாடி நம்ம பல்வேறு கிளாஸ்கள்ல நம்ம வகுப்புகள்ல அமர்வுகள்ல பேசியிருப்போம். அவங்க எல்லாம் யாரு, ஹண்டிங் அண்ட் பாஸ்டோரல் சொசைட்டிஸ் பேசியிருப்போம். சரியா, அந்த உணவு மற்றும் உணவு சேகரித்தல் குரூப்ஸ், நொமாடிக் ட்ரைப்ஸ், பாஸ்டோரல் ட்ரைப்ஸ், அக்ரிகல்ச்சரல் அண்ட் நான் அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ் ட்ரைப்ஸ், இந்த மாதிரி நிறைய பேசியிருப்போம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு உதாரணத்துக்கு இந்தியால என்ன காடுகள் இருக்குது, எவ்வளவு காடுகள் இருக்குது, அந்த காடுகள்ல வாழக்கூடியவங்க அந்த காடுகளுடைய அந்த டெப்த்னஸ், அதனுடைய விட்த் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறது. அங்க என்ன மாதிரியான பொருட்கள் நமக்கு காடுபடு பொருட்கள், ஃபாரஸ்ட் ஃபுட் பொருட்கள் நமக்கு கிடைக்கும். ஃபிஷிங் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவு ஃபிஷஸ் இருக்குது. ஸோ டொமஸ்டிக் அனிமல்னு பார்த்தோம்னா என்ன நம்ம டொமஸ்டிகேட் பண்ண முடியும். இப்படி எவ்வளவோ விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதுதான் இந்த தெரிஞ்சுக்கிறவங்க, இந்த இண்டிஜினியஸ் நாலேஜ் வச்சிருக்கிறவங்க, அவங்க தான் இண்டிஜினியஸ் ட்ரெடிஷனல் நாலேஜ் ஹோல்டர்ஸ் நாம சொல்றோம். ஸோ இண்டிஜினியஸ் ட்ரெடிஷனல் நாலேஜ் ஹோல்டர்ஸ் அதான் ITKH அண்ட் இண்டிஜினியஸ் ட்ரெடிஷனல் நாலேஜ் யூசர்ஸ். அதனால பெனிஃபிட் அடைகிறவங்க யாரு? ஸோ இந்த பெனிஃபிட் எப்படி அவங்களுக்கு கிடையாது, அந்தந்த கம்யூனிட்டியில போய் அவங்கவுங்களுக்கு தேவையானதை நிறைவேற்றிக்கிட்டு தான் வர முடியும். ஸோ இந்த இண்டிஜினியஸ் ட்ரெடிஷனல் நாலேஜ் ஹோல்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுல எல்லாமே எந்த விதமான டைலக்ட்லயோ இல்ல எந்த விதமான டெக்ஸ்ட்லயோ அது டிரான்ஸ்மிட் பண்ணப்படல. அது ட்ரெடிஷனலா சோசியலைசேஷன் ப்ராசஸ் மூலமா இட் இஸ் கன்வெர்டட் ஆர் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ அந்த நான் சொன்ன அதுக்கு முன்னாடி சொன்ன அந்த ஒரு மீன்ஸ் இருந்தது. அந்த ட்ரெடிஷனல் ஃபோக் சாங், ஃபோக் டேல்ஸ், ஃபோக் லெஜெண்ட்ஸ் இது எல்லாத்துலயுமே தேவைது. இதுல எதுவுமே என்ன அப்படின்னா மாடர்ன் சயின்டிபிக் வெல்ல அது ஒரு புக்கா கன்வெர்ட் பண்ணப்படல. இது ஒரு என்சைக்ளோபீடியாவா இங்க வந்து வெளிப்படுத்தப்படல. அப்போ இந்த இண்டிஜினியஸ் நாலேஜை எப்படி நாம பண்றது, எப்படி நாம ஆர்கனைஸ்டா கொண்டு வர்றது, என்னென்ன நீட்ஸ் நமக்கு இருக்குது, என்னென்ன ப்ரையாரிட்டிஸ் கொடுக்கணும், இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம்னா உங்க ஸ்டடி மெட்டீரியல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 12-13 வகையான வழிகள் இருக்கும். ஸோ ஒண்ணு என்ன அப்படின்னா அந்த பயோடைவர்சிட்டியை புரிஞ்சுக்கிறது. பயோடைவர்சிட்டியை புரிஞ்சுக்கிட்டு அந்த எத்தனோ பயாலஜிக்கல் சிக்னிபிகன்ஸை நம்ம ரிமோட் சென்சிங் மூலமாகவும் அந்த ஜியோ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மூலமாகவும் நாம தெரிஞ்சுக்க முயற்சி பண்றது. தென் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கிராஸ் ரூட்ஸ் இன்னோவேஷன்ஸ் பை இண்டிஜினியஸ் நாலேஜ் ஹோல்டர்ஸ். ஸோ அவங்க என்னென்னலாம் புதுசா கண்டுபிடிச்சாங்களோ, அவங்க அனுபவத்துல கண்டுபிடிச்சாங்களோ அதெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்றது.
இந்த ரெஜிஸ்டர் பண்றது மூலமா ஒரு பேட்டன்ட்டை நம்மளால வாங்க முடியும். அந்த பேட்டன்ட்டை வாங்கணும் அப்படின்னா அந்த இண்டிஜினியஸ் நாலேஜ் ஆனது நமக்கே நமக்கான நாலேஜாவும் மாறும். அதே மாதிரி கேரக்டரைசேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் த்ரூ அப்ளிகேஷன் ஆஃப் சயின்டிபிக் நாலேஜ். ஸோ இதை கேரக்டரைசேஷன், ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்கு நம்ம உட்படுத்துறது. அவங்க எதெல்லாம் வந்து கியூர் பண்ணும் இல்லைன்னா சொல்யூஷனை கொடுக்கும்னு நம்புறாங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம கேரக்டரைஸ் பண்ணணும். கேரக்டரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். ஸ்டாண்டர்டைஸ் பண்ணது மூலமா நாம சயின்டிபிக் நாலேஜுக்குள்ள அதை கொண்டு வந்து எஸ்டாப்ளிஷ்டு நாலேஜுடைய பார்ட் அண்ட் பார்சலா கொண்டு வரோம். அதான சொன்ன சயின்ஸ்னா என்ன? இட் இஸ் சிம்பிளி ட்ரூத். உண்மை அதுதான். எப்பெல்லாம் நம்ம இந்த ரிப்பீட்டபிலிட்டி, ரிலையபிலிட்டி, வேலிடிட்டி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பேசுறோமோ அப்பெல்லாம் சயின்ஸ் உள்ள வரும். இப்போ இந்த இண்டிஜினியஸ் நாலேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பல்வேறு மக்களுடைய பழக்க வழக்கம் சார்ந்து தமக்கு தேவையான எண்ட் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனாலதான் இங்க கேரக்டரைசேஷன் ரொம்ப முக்கியமா இருக்குது. ஸ்டாண்டர்டைசேஷன் ரொம்ப முக்கியமா இருக்குது. ஸோ அதே மாதிரி ரீலொகேஷன், ரீஇன்ட்ரோடக்ஷன், ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் ரேர் அண்ட் த்ரெட்டன்ட் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது எதுக்கு? நாம நம்மளுடைய வாழும் சுற்றுப்புறத்தை சுற்றி நாம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் எல்லாத்துக்கும் எல்லா பெனிஃபிட்டும் போய் சேரணும் அப்படின்னா இந்த ரீலொகேஷன், ரீஇன்ட்ரோடக்ஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் ரேர் அண்ட் ஸ்ப்ரெட் அண்ட் த்ரெட்டன்ட் ஸ்பீசிஸ், அழியக்கூடிய மற்றும் அழியக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம பாதுகாக்கணும். தென் preparation of extension materials based on local dialects and language. So இப்போ லோக்கல் டயலக்ட் அண்ட் லாங்குவேஜை பயன்படுத்தி என்ன மாதிரியான இண்டிஜினியஸ் நாலேஜ் இருக்குதோ அதை எல்லாத்துக்கும் அந்த மொழியிலேயே கன்வே பண்ற மாதிரி கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் நீங்க கேரக்டரைசேஷன், ஸ்டாண்டர்டைசேஷன் இதுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா அது வேலிடான ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி இன்வால்வ்மெண்ட் ஆஃப் கம்யூனிட்டி த்ரூ பார்ட்டிசிபேட்டரி அப்ரோச். யாரோ ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டு வச்சுட்டு நம்ம பண்ண முடியாது. இந்த ஃபோக்லோர் டிபார்ட்மெண்ட்ல அந்த நாட்டுப்புறவியல் முக்கியமா அவங்க பண்ணக்கூடிய விஷயம் என்ன? கிராமப்புறத்துல, நாட்டுப்புறத்துல அவங்களுடைய அந்த சேகரமாயிருக்கிற அறிவை திரட்டுவதுதான் அவங்களுடைய முக்கியமான வேலை. சோ அந்த அறிவை திரட்டி அதை நாட்டுப்புற பாடல்களாகவும் நாட்டுப்புற கதைகளாகவும் மக்களுக்கு தேவையான விஷயங்களை மக்கள் முன் கொண்டு வந்து நிறுத்துறதா முக்கியம். அப்படிங்கிறப்போ இங்க பார்ட்டிசிபேட்டரி அப்ரோச் தான் கை கொடுக்கும். அதே மாதிரி நீங்க சில விஷயங்கள் தேவையானது என்னென்னலாம் நம்ம பண்ணக்கூடியதுங்கிறதெல்லாம் இருக்குது. நீங்க ஒன் பை ஒன்னா நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இண்டிஜினியஸ் நாலேஜ் அண்ட் சாயில். ஸோ உள்நாட்டு அறிவு மற்றும் மண். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனது பூரா அதுதாங்க. என்ன பேசணும்? மண் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த மண்ணை நம்பித்தான் இருக்கணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரம். அந்த மண்ணு தான் நமக்கு தேவையான உணவை கொடுக்கும். நம்ம வாழ்க்கைக்கான அடிப்படையான விஷயமா இருக்கு. அதான் சொல்றேன், இண்டிஜினியஸ் பெடலாஜிக்கல் நாலேஜ் இஸ் ரிலேட்டட் டு சாயில் ஆஃப் தி லேண்ட் அண்ட் பர்டிகுலர் இக்காலஜிக்கல் செட்டிங். உதாரணத்துக்கு நான் இப்ப சொன்னேன் இல்லையா, நீங்க கொடைக்கானல் ஹில்லுக்கு போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்த அப்படிதான் விளைய வைக்க முடியும். நீங்க அதே மாதிரி ஒரு ட்ரவுட் ப்ரோன் ஏரியாவுக்கு நீங்க போனீங்கன்னா அங்க என்ன விளைய வைக்க முடியுமோ அதான் விளைய வைக்க முடியும். கொடைக்கானல் மாதிரியான ஒரு ஹில்லி ஏரியால விளைய வைக்கக்கூடியதை போய் நீங்க ட்ரவுட் ப்ரோன் ஏரியாலையோ இல்ல ட்ரவுட் ப்ரோன்ல இருக்கிற ஏரியாவில் விளைய வைக்கக்கூடியதை கொண்டு போய் ஹில்லி ஏரியாவிலையோ நீங்க உங்களால விளைய வைக்க முடியாது. ஸோ இதுதான் என்னங்கிறதா மண்ணோட தன்மையை புரிஞ்சுக்கிறது. மண்ணோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையான விஷயங்களை நாம முன்னெடுத்துட்டு போகுது. So this includes indigenous pedological knowledge includes a knowledge about the local population regarding soil typology, structure, fertility, suitable utility and conservation of the various function. நான் இப்ப சொன்னேன் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, நிலம், நிலத்துடைய தன்மை, அதனுடைய காம்போசிஷன், அதனுடைய பயன்பாடு, இது எல்லாத்தையுமே நாம தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபோக் டாக்ஸானமிக்குள்ள நாம கிளாசிஃபை பண்ணி கொண்டு வந்தோம்னா அந்த சாயில் மேனேஜ்மெண்ட் பிராக்டிசஸ் அப்படிங்கிறது எவ்வளவு தூரத்துக்கு எஃபெக்டிவா இருக்குங்கிறத நாம கண்கூடா உணர முடியும். அதே நேரத்துல இந்த இண்டிஜினியஸ் நாலேஜ் அண்ட் எத்தனோ பெடாலஜி கன்செப்சுவல் வித் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம நோக்கணும் அப்படின்னா, சோ எத்தனோ பெடாலஜி அப்படிங்கிறது பார்ட் ஆஃப் எத்தனோ இக்காலஜி, தி ஸ்டடி ஆஃப் இண்டிஜினியஸ் என்விரான்மெண்டல் நாலேஜ். இதை நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன? என்விரான்மெண்டல் நாலேஜ் அப்படிங்கிறது எதை சார்ந்தது? அது அவங்க பிளைன் ஏரியால இருக்கட்டும், இல்ல ஹில்லி ஏரியால இருக்கட்டும், இல்ல சீஷோர்ல இருக்கட்டும், எந்த இடத்துல வேணாலும் இருக்கட்டும், தன்னை சார்ந்த சுற்றுப்புறத்தை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் அப்படிங்கிறது இருக்கணும். அதுலதான் அவங்க அந்த எத்தனோ சென்ட்ரிக் இல்லைன்னா எத்தனோ நாலேஜ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். சோ இதுவும் எப்படி வருது? அந்தந்த சுற்றுப்புறம் சார்ந்த அவங்க வாழ்ற வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை தான் இங்க நமக்கு முன்னிறுத்துது. சோ இதுதான் நம்ம உள்ளூர் அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம எப்பவுமே கொண்டு வந்துட்டோம். இதுல நாம என்ன விதமான அப்ரோச்சஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எத்னோகிராபிக் அப்ரோச்சஸ் நாம எம்ப்ளாய் பண்ணலாம், கம்பேரிட்டிவ் அப்ரோச்சை எம்ப்ளாய் பண்ணலாம், இன்டகிரேட்டட் அப்ரோச்சை எம்ப்ளாய் பண்ணலாம்,
ஸோ எத்னோகிராஃபிக் அப்ரோச் மூலமா அந்த எத்னிக்ஸ் உடைய பர்டிகுலர் நாலேஜை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த எத்னிக்ஸ் உடைய பர்டிகுலர் நாலேஜை பிற எத்னிக்ஸோட கம்பேர் பண்ணி நாம ஒரு எஸ்டாப்ளிஷ் நாலேஜ் சிஸ்டத்தை கொண்டு வரலாம். அதே நேரத்துல எல்லாருடைய அந்த நாலேஜ் சிஸ்டத்தையும் ஒரு இன்டகிரேட்டட் வேல நாம அப்ரோச் பண்ணலாம். அதே மாதிரி வாட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோம்னா எப்படி அந்த நீர் மேலாண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நீங்க நான் சொன்ன மாதிரி ட்ரவுட் ப்ரோன் ஏரியால போனீங்கன்னா அங்க ஒரு நீர் மேலாண்மை அமைப்பு இருக்கும். ஹில்லி ஏரியாவுக்கு போனீங்கன்னா அங்க ஒரு நீர் மேலாண்மை அமைப்பு இருக்கும். நீங்க அந்த ரிவர் ஃபட் ஏரியாவுக்கு போனீங்கன்னா அங்க ஒரு நீர் மேலாண்மை அமைப்பு இருக்கும். அதோட தொடர்புடைய விஷயங்கள் தான் அந்த ட்ரெடிஷனல் சிஸ்டம் ஆஃப் டெராசிங் அண்ட் ட்ரெடிஷனல் சிஸ்டம் ஆஃப் வாட்டர் டேங்க் மேனேஜ்மெண்ட். இது எல்லாமே இண்டிஜினியஸ் நாலேஜோடைய ஒரு பார்ட் தான். ஸோ இதன் மூலமா இந்த கருத்துக்களை உங்களோட ஷேர் பண்ணல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.